गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द जय जानकी कान्तस्मरणं जय जय गोपिका जीवनस्मरणं जय सद्गुरुनाथ भगवान की समस्त भागवदल को हे गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे हे गुरु कमल नयनं भजे हे गुरु कर कोमलं भजे हे गुरुपाद पंकजं भजे हे गुरु विद्यारूपं भजे हे गुरु ज्ञान वैराग्यं भजे हे गुरु मोक्ष साधनं भजे ये गुरु वेदारूपं भजे हे गुरु वेदात्म स्मरणं भजे ये गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि உலகளந்தமாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாட்டபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் सर्वांगे हरिचंदनं चकलयन् कंठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि இன்னைக்கு அழகான கல்பத்தரு தினம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பக்தாளுக்கு தன்னுடைய அந்தரங்க சிஷ்யர்களுக்கெல்லாம் தெய்வீக பரவச நிலையை சாதாரணமாக கொடுத்த ஒரு நாள். அதனால் கல்பத்தரு தினம் அப்படின்னதுக்கு பெயர். அதனால் இன்றைக்கி நாமஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையே ஒரு கல்பக விருட்சம்தான், உலகமே ஒரு கல்பக விருட்சம்தான். நம்ம என்ன கேட்டாலும் உலகம் கொடுக்கும், எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கும். கேட்குற முறைப்படி கேட்டால் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்துலேயும் கேட்கறதுக்கான உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கலாம், ஆனால் டிமாண்ட் பண்ண முடியாது. இந்த டிமாண்டிங்னு வரும்பொழுது தான் ஈகோ. உரிமை இருக்கணும், ஆனால் கேட்குறதுல ஒரு நயம் இருக்கணும், ஒரு தன்மை இருக்கணும். இப்போ குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறோம்? ப்ளீஸ் எனக்கு தாங்கோன்னு கேட்கணும், எனக்கு தா அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இதே தான் நமக்கும். ப்ளீஸ் கிருஷ்ணா எனக்கு தா, பகவானே தா அப்படின்னு உரிமையோடு கேட்கலாம். முழு உரிமை உண்டு. உலகத்திற்கு எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு தான் அதிகமாக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விதமான உரிமையும் எல்லா விதமான சமயத்திலையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக நிம்மதியாக திருப்தியாக
குதூகலமாக உற்சாகமாக பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட நன்னா இருக்கணும். இதுதான் பிரார்த்தனை. பாரதியார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிது கேள், இதை விட பெருசன்ன, இதை விட பெருசன்ன, இதை விட பெருசன்ன, பெரிதினும் பெரிது கேள். அதனால் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கை ஆனந்தமயமானது. நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. எல்லா அனுபவங்களுமே நம்மளை தெய்வத்தை நோக்கி தான் அழிச்சுட்டு வந்திருக்கு இவ்வளோ தூரம். இனி கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் தெய்வத்தை நோக்கி தான் நம்மளை அழிச்சுட்டு போக போகிறது. அதனால் ஆனந்தமாக ஒரு குழந்தை போல குதூகலமாக பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு சுலபமான வழி நாமஜபம். நாமஜபம் தான் கலியுக தர்மம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு தான் ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்லியிருக்கார். நல்லா பஜனை பண்ணணும் அப்படின்னு தான். அதனால் ஒரு 2 நிமிஷம் பகவன் நாம சங்கீர்த்தனம். அதுவும் அற்புதமான இடம் இதெல்லாம். கபாலீஸ்வரன் பார்த்தசாரதியும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஸ்தலம். எங்கேயோ இமயமலைக்கு போனால் தான் தபஸ் பண்ணணும்னு கிடையாது. திருப்பதியில் ஒரு 3 மணி நேரம் க்யூவில் நின்னாதான் தெய்வீகம்னு அர்த்தம் கிடையாது. கூட்டமே இல்லாத கோவிலில் போனாலும் அதே தெய்வீகம்தான், அதே தெய்வம்தான், அதே அனுகிரகம்தான். அதனால் என்றைக்குமே பகவத் அனுகிரகம் ஆகாசம் போல எல்லை இல்லாதது தான். மேகத்துலேருந்து மழை பொழியும் போது அது கங்கையா, கூவமா, நாயா, எலியா, மனுஷனா, நல்லவனா, கெட்டவனா, பணக்காரனா, ஏழையா, படித்தவனா, படிக்காதவர்களா ஒன்றும் பார்க்கறதில்லை. எல்லா ஜீவராசிகளும் வாழ்வதற்காக இங்கே வந்திருக்கு. அதனாலே வாழும்படியாக மழை பொய்யும் அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்கிறான். அதனாலே 2 நிமிஷம் பகவன் நாம சங்கீர்த்தம். அது முக்கியமாக நான் நேற்று ராத்திரி 1:30 மணிக்கு தான் பிருந்தாவனத்திலேருந்து வந்திருக்கேன். 25ஆம் தேதி பிருந்தாவனம் போயிட்டு நேற்று காத்தால வரைக்கும் பிருந்தாவனத்தில் இருந்துட்டு மத்தியானம் கிளம்பி ராத்திரி ஃப்ளைட்டை பிடிச்சி ராத்திரி 1:30 மணிக்கு தான் நான் பிருந்தாவனத்திலேருந்து நேர் அப்படியே சுடச்சுடன் வரலையா. ஸோ வித் த கிரேஸ் ஆஃப் பிருந்தாவனத்தோட அப்படியே வந்திருக்கேன். இதோ இந்த கிருஷ்ணன், என்னோட சிஷ்யனோட கிருஷ்ணன், இவன் பிருந்தாவனத்திலே நேற்று எங்களோட கிளம்பி வந்துட்டான். என் பேரே ராதா ரமணன். அதனால தான் இங்கே எடுத்துகிட்டு வாடா இன்றைக்கின்னு சொல்லி கொண்டு வந்து இவனை வச்சுருக்கோம். ஸோ நான் பெருசாக நியூ இயர் கொண்டாடுறதில்லை. ஆனாலும் 2025 உங்களுக்கு பிருந்தாவன ஆசீர்வாதத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. இங்கே முன்னாடி டேபிளில் ஒரு மஞ்சள் கலரில் பெருசாக ஒன்று வச்சுருக்கேன். மேடைக்கு முன்னாடி எல்லோரும் தொட்டு கண்ணில் ஊற்றிக்கோ, எடுத்துன்னு போயிடாதீங்கோ, தொட்டு கண்ணில் ஊற்றிக்கோங்கோ. புரி ஜெகநாதனுடைய கோவில் கோபுரத்தில் தினமும் ஏற்றக்கூடிய கொடி அது. ஜெகநாதனுடைய கொடி பிரித்தோம்னா இந்த மேடை நீளத்துக்கு வரும். நீங்கள் எல்லாரும் தொட்டு அதை அனுபவிக்கணும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதற்காக பகவான் சங்கல்பத்தினாலே இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதனால் போகிறதுக்கு முன்னாடி இப்பயே கூட நீங்கள் தொட்டு கிடந்தாலும் தொட்டு கண்ணில் ஊற்றிக்கோங்க. ஜெகநாதன் கிடைக்கணும், ஜெகநாதனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இதோ அடுத்து 3வது வந்தாச்சு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா
राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण
Krishna Krishna Hare Hare Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadguru Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopa Kumaraya Govindaya Namo Namaha. Ambarame Tannire Sore Aranchayyu Yemberuman Nandagopala எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஆண்டாள் ரொம்ப அழகான ஒரு பெரிய கிஃப்ட்டு நமக்கு கிடைச்சது. அதுவும் அவள் பிறந்து அவள் வாழ்ந்து அவள் பகவானோட ஐக்கியமான கலியுகத்தில் நமக்கு ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணவதார காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கும். ஆனால் கிருஷ்ணனை பார்த்துருப்போன்னு கேரண்டிலாம் கிடையாது. எங்கேயாவது கம்சனுக்காக பயந்து ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லாட்டி எங்கேயாவது இந்த பவுண்டரக வாசுதேவனுடைய டெரிட்டரியில் உட்காந்துட்டு இருப்போம். இவாள்லாம் கிருஷ்ணனுக்கு ஆகாதவா, சரியா? இவாளுக்கு கிருஷ்ணன் ஆகாது. கிருஷ்ணனுக்கு ஆகாதவர்கள்னு யாரும் கிடையாது, இவர்களுக்கு கிருஷ்ணன் ஆகாது. அப்போ அவர்களுடைய ராஜ்யத்தில் இருந்திருந்தோம் அப்படின்னா சத்தியமாக ஒரு பெரிய அனுபவம் அனுக்கிரகம் இதெல்லாம் கிடச்சிருக்காது. ஆனால் கலியுகத்தில் வந்ததுனாலேயே ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகாத்மாக்கள், ராமானுஜர், சங்கரர், மத்வாச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு, வல்லபாச்சாரியார், நாமதேவர், துக்காராம் மகராஜ், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தா, மகாபெரியவா, அப்படி பல பேரோட ஒரு சங்கம் நமக்கு கிடச்சிடுது. அதனால தான் கலி மிகவும் விசேஷம். கலியும் கெடும் கண்டு கொன்மின் அப்படின்னு தான் நம்மாழ்வார் சொல்றார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார். அழகாக கலியெல்லாம் கெட்டு போயிடும், எமக்கு இங்கர்களுடைய ஆட்களுக்கு இங்கே வேலை கிடையாது. ஏன்னு கேட்டால் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து பகவானுடைய பரம பாகவதோத்தமர்கள் எல்லாம் இந்த கலியுகத்தில் நுழைஞ்சு ஆடி பாடி கொண்டாடி மகிழ்கிறார்களாம். அதனாலேயே நமக்கும் பக்தி, அனுபவம், ஸ்ரத்த, வினயம் இது எல்லாம் கிடைக்கிறது. பெரியவ அழகான ஒரு பாதை போட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. நமக்கு ஒன்றும் பெருசாக பாதை கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த சனாதன தர்மமே இந்த பாதை அப்படி அது கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது அழகாக காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நாணல் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிண்டே இருக்கும் சனாதன தர்மம். இது ரொம்ப ரிஜிடான தர்மம் கிடையாது. இது எல்லாமே சொல்லும், இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி பார்த்துக்கோ, இதெல்லாம் இந்த பிரயோஜனங்கள்லாம் இருக்குன்னு கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கறது சனாதன
தர்மம். இவ்வளோ வெரைட்டியாக பிரசாதம் யார் கொடுப்பா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சனாதன தர்மம் போல் பிரசாதம் உண்டா? யோசனை பண்ணி பாருங்க. கொட்டி கிடக்கு. நிஜமாவே பிரசாத மகிமான ஒரு உபன்யாசம் பண்ணணும். பத்ரிகாசிரமத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி தேவி வரைக்கும், துவாரகாதீசன்லேருந்து ஜெகநாதன் வரைக்கும் இவ்வளவு வெரைட்டியாக பிரசாதம்ன்றது உலகத்தில் வேறு எந்த தேசத்துக்கு போனாலும் கிடைக்காது. சரியாக இந்த பிரசாதங்கள் அனுபவிக்கிறதுக்கே திரும்ப 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 பாரத தேசத்தில் சனாதன தர்மத்தில் வரணும். பல பிரசாதங்கள்லாம் நமக்கெல்லாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். மணிப்பருப்புன்னு பிரசாதம் உண்டு. எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். மணிப்பருப்புன்னு ஒரு பிரசாதம் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் விசேஷம். ஆண்டாளுக்கு கொடுப்பா விசேஷமாக. பால் மாங்கான்னு ஒரு பிரசாதம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு கொடுப்பா. சரியா நேத்தியம் முந்தானேத்தி தான் பகல் 10 முதல் உற்சவத்தை அன்னைக்கு ஆண்டாள் தன்னுடைய வீட்டுக்கு வருவாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவில் போகிறதுக்கு முன்னாடி வடபத்திர சாய் கோவில் ஆண்டாள் கோவில் உள்ளே போகிறோம் இல்லையா, போகும்பொழுது இடது பக்கத்துலேயே பெரியாழ்வாருடைய வம்சத்தார் இன்றைக்கும் இருக்கா. வருஷத்தில் ஒரு நாள் ஆண்டாள் வந்துடுவா. மார்கழி மாதத்தில் அப்பாவத்துக்கு வரேன்னு வந்துடுவா. அந்த பெரியாழ்வார் வம்சத்தாருக்கு ஒரு கிராமமே சிஷ்யர்கள் உண்டு. அவெல்லாம் அவளுடைய வயக்காட்டில் விளைஞ்ச பச்சை காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து பெரியாழ்வார் வீட்டு வாசலில் அப்படியே திண்ணையில் பரப்பி வைப்பா. பேர் பச்சை பரத்துதல்னே பேர். இது ஒரு ஃபங்க்ஷன். பச்சை பரத்துதல்னு பேர். ஆண்டாள் ரங்கமன்னாரோட வந்து அவள் வீட்டு வாசலில் நிற்க ஆண்டாளுக்கு ஒரே சந்தோஷம். இந்தாடி பொண்ணே காய்கறிலாம் கொடுக்குறோம், பச்சை பச்சையாக அப்படி கொடுத்துருவாளாம். அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு கொடுப்பா. அதனால பச்சை பரத்துதல்னு பேர் அதுக்கு. அப்போ ஆண்டாளுக்கு நிவேதனம் பண்ணும் பொழுது மணிப்பருப்புன்னு ஒன்று கொடுப்பா. வைகாசி மாதத்தில் பால் மாங்காய் கொடுப்பா. மாங்காய் துண்டு பால் ரொம்ப பயங்கரமான காம்பினேஷன். ஆனால் ஆண்டாளுக்கு கொடுப்பா விசேஷமாக. அவ்வளவு பிரசாதங்கள். பத்ரிகாசிரமம் போனோம்னா குங்குமப்பூ சாதம் அந்த குளிருக்கு வேணும். சொகமாக இருக்கும். நிஜமாகவே நான் சாப்பிட்ருக்கேன், அதனால தெரியும். அந்தந்த ஊர்லேயும் அத்தனை பிரசாதங்கள். நிஜமாகவே நம்ம சனாதன தர்மம் மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு இனி வேற ஒரு ரிலீஜன் கிடையாது. பிளஸ்ஸினஸ். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வெரைட்டியாக கொண்டாடணும், கொண்டாடி மகிழ். இதுதான் மா சுச்ச. சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடு என்னடான்னா, பாதை என்னடான்னா வருந்தாதே. வருந்தவே கூடாது. எப்பொழுதும் குதூகலமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஜனவரி 1 மட்டும் இல்லை, எல்லா நாளும் இருக்கணும். நவம்பர் 30 அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போ ஏதோ நம்ம சின்ன வயசு ஏதோ மரங்கள் நட்டிருப்போம், செடி அந்த வளர்ந்து பெருசாக மரமாக இருக்கும். அது 50 வருஷம் 60 வருஷம் நம்ம வாரத்தில் ஒரு மரங்கள் இருக்கும் இல்லையா, தென்னை மரமோ மாமரமோ. இன்னி வரைக்கும் சீசன் வந்தால் காய்ச்சிட்டு தானே இருக்குது. 50 வருஷம் நாமெல்லாம் சொன்னோம், நான் சின்ன வயசாக இருந்தது எங்கள் தாத்தா நட்டது, இப்படி நான் வச்ச கண்ணு வளர்ந்துடுத்து அப்படின்னு. வாழை மரம் தான் வெட்டிடுவோம். ஆனால் அந்த மாமரம் பலாமரம்லாம் வாட்டுக்கு 50 வருஷம்லாம் அப்படி இருக்கும். கரெக்டாக அழகாக அந்த இலைகள் துளிர்கள் அந்த பூ அந்த பழம் எல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கேன். காலங்கள் கடந்து கொடுத்துட்டு இருக்குல்ல, அதுபோல இந்த வாழ்க்கை சகலத்தையுமே கொடுத்துட்டு இருக்கு. சனாதன தர்மம் எல்லாத்தையும் கொடுக்கறது, வாங்கி அனுபவிக்கணும். இவ்வளவுதான் நம்ம வேலை. நம்ம இங்கே புதுசாக ரிசர்ச்லாம் பண்ண வேண்டாம். இங்கே தெய்வத்தை எப்படி ஸ்தாபிதம் பண்ணணும்னு யோசிக்கலாம் வேண்டாம். இங்கே தெய்வத்தை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்தாபிதம் பண்ணி வச்சுருக்கா. ஜஸ்ட் என்ஜாய். இங்கே 500 வருஷம் ராமர் கோவிலே இல்லைனாலும் ராமன் இங்கே தான் இருப்பான். யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. கவலையே வேண்டாம். 500 வருஷமாக ராமர் கோவில் இல்லையே. ராமனை விட்டுட்டோமானா ஸ்ரீராமநவமி விட்டோமா, பானகத்தை விட்டோமா, நீர்மோரை தான் விட்டோமா, வடபருப்பு தான் விட்டோமா, அதையும் சொல்லணும்ல. எங்கேயோ பிறந்த ராமனுக்கு எங்கேயோ உட்காந்துண்டு இன்னைக்கு ஸ்ரீராம நவமின்னு கொடுக்குறோம். நீர் மோர் பானகம் வடபருப்பு. ராஜாவுக்கு எப்படி கொடுக்கணும்? பாதாங்கீர் அப்படி தானே கொடுக்கணும். ராயல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும். ஆனால் அவனுக்கு எல்லாம் நீர்மோர் பானகம் வடபருப்பு. அதுக்கு மகாபரிவா சொல்லுவா, ராஜாதி ராஜன் தான் வனவாசத்தில் போனான் இல்லையா, வெயில் காலத்தில் பிறந்தான் இல்லையா, காற்றில் அலையிறான் இல்லையா, அதனால் சிம்பிளாக கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவான்னு. கிச்சா பயலுக்கு மட்டும் முறுக்கு சீடை. ஏண்டா அப்படின்னா, இது மாடு மேய்க்க போகிறதில்ல, ஸ்நாக்ஸ் வேணும் இல்லை.
மகாபரிவாரோட அனுபவம் இது. இந்த ரசனை, இந்த ரசிக ஸ்வபாவம் சனாதன தர்மத்தினுடைய அழகு. நம்மள மாதிரி ரசிக ஜனங்களே இனி உலகத்தில் கிடையாது. சந்தோஷப்படுங்க. அழகாக நேற்று நாங்கள் பிருந்தாவனத்தில் சுற்றின்னு இருக்கோம். ரோடு ஓரத்தை அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் டப்பா டப்பாவா என்னடா அது நானும் உத்து பார்த்தேன். கடைசியில் தான் கண்டுபிடிச்சேன். இந்த குட்டி குட்டி லட்டு கோபால் இருக்கும்ல அவள் வாரத்தில், அதுக்கு ஒரு ஜட்டி விரல் இப்படி போட்டுக்கலாம். நம்ம விரல் இவ்வளோ தான் போடும். நான் கூட கிடையாது என்ன தெரியலையே குருஜி, என்னமோ வித்தியாசமாக இருக்குது. நான் சொல்ல லட்டு கோபாலோட ஜட்டி இது, குத்தோடு சட்டி. அதுக்கு அழகாக அது கால்குள்ளே மாட்டி நம்ம பேரன் பேத்திக்கு நம்மாத்து குழந்தைக்கு மாற்றா மாதிரி கலர் கலராக டிசைனாக சட்டி. அதுக்கு அது என்ன ஒரு பாக்கெட்டில் கவரில் தான் விற்கிறேன், 50 100 அப்படின்னு ஜோரா. இந்த பிருந்தாவனத்தில் பார்த்தோம்னா நல்ல குளிர்காலம். எல்லா கிருஷ்ணனுக்கும் தலையில் குல்லாவை போட்டு மஃப்ளரை கட்டி சால்வையை போத்தி இந்த பாவம் பாவகிராகி ஜனார்தன் யத்பாவம் தத் பவதி. நம்ம சனாதன தர்மம் திரும்ப 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 மனசு இதனுடைய பாவம், அந்த பாவத்தில் கிடைக்கிற அனுபவம் இதுதான். அப்போ இந்த அழகான ஒரு வாழ்க்கை இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஆண்டாள் அவள் ஒரு பாதை போட்டிருக்காள், ராஜ பாட்டை. கோதையின் பாதை, ராதையின் பாதை ஒன்று உண்டு, சீதையின் பாதை ஒன்று உண்டு, கோதையின் பாதைன்னு ஒன்று உண்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு பாதை கோதையோடது. நாம ஜபம் பண்ணு, பகவானை நம்பு, அவனுக்காக வாழ். இவ்வளோதான் கோதையின் பாதைன்றதுக்கு உபன்யாசம் முடிஞ்சாச்சு. இவ்வளோதான். நாம ஜபம் பண்ணு, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. வாயினால் பாடு, வாயில் நிறைய வார்த்தைகள் பேசணும், பகவன் நாமத்தை பேசலாமே ஆனந்தமாக. இந்த பிருந்தாவனத்தில் அப்படி போனோம் வச்சுக்கோங்களேன். இந்த பிருந்தாவனத்தை விட்டு வெளில வர முடியல. அங்கே அப்படியே தான் அப்படி வந்து உட்காந்துருக்கேன். உடம்பு மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. ஐ லாஸ்ட் மை செல்ஃப் இன் பிருந்தாவன். அங்கே ஒரு டிஷர்ட்லாம் விற்பான், அப்படி தான் போடுவோம். ஐ லாஸ்ட் மை செல்ஃப் இன் பிருந்தாவன் அப்படின்னு ஒரு போடு போட்டு டிஷர்ட் விற்பான். இந்த பிருந்தாவனத்தில் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான், ராதே ராதே அப்படின்வோம். அந்த டோன் மட்டும் மாறும். இந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுவான், இந்த பேட்டரி கார் ஓட்டுவான், ராதே ராதே அப்படின்னா வழி விடுன்னு அர்த்தம். அவ்வளோதான் அந்த ராதே ராதே டோனில். அதை யாரோ தெரிஞ்சுவானா, ராதே ராதே ஹாய் என்ன அர்த்தம். இந்த ராதே 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 அப்படின்னா ஹாய் ஹலோ அதுதான். அப்புறம் ராதே ராதே சௌக்கியமா, ராதே ராதே நல்லா இருக்கேன். வெறும் ராதே ராதேவை ஒவ்வொரு டோனில் பேசுவா. கோவத்தோட ராதே ராதே அப்படின்வா. வெயில நிற்கிறியேன்னு அர்த்தம். எருமை வெயில நிற்க சொல்ல ராதே ராதே அப்படின்வா. வழி விட்டு விலகுன்னு அர்த்தம். சமயத்தை யாரை ராதே ராதே அப்படின்வா. விழரா பார்த்துக்கோ ஜாக்கிரதை. ராதே ராதே ஒரு அவசரம் வந்தா ஜாக்கிரதைன்னு அர்த்தம். ராதே ராதே அப்படின்வா. எல்லாத்துக்கும் அந்த ராதே 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 ராதே. जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे, राधे राधे श्याम मिला दे, श्याम मिला दे राधे राधे, राधे 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 राधे. जय बोलो राधा रानी की जय. இந்த பிருந்தாவன்லாம் போனோம்னா அங்கே இருக்க கைடு லோக்கலில் அந்த விரஜவாசிகள் தான் அழிச்சுட்டு போவா. அந்த லீலா ஸ்தலங்கள்லாம் கொண்டு போய் காட்டுவா. யாரும் ஏமாத்தலாம் மாட்டா. அழகாக உள்ளதை உள்ளபடி ஜோராக சொல்லுவா, சிம்பிளாக. ஆனால் ஹிந்தி தெரியணும். ஹிந்தி தெரியாது போடான்னா போடான்ருவா. ஹிந்தி தெரியணும். அப்போ தான் அவளோட பேச முடியும். அப்போ தான் அவளுடைய பாவத்தை ஸ்வீகரிக்க முடியும். அது எத்தனைக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியறதோ அத்தனைக்கு எத்தனை அந்த. ஏன்னா சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு பெரியவாளும் ஒவ்வொரு பாஷையில் அவ்வளவு அனுபவம் அனுபவிச்சிருக்கான். அது பிரமிப்பாக இருக்கும். இந்த பிருந்தாவனத்திலேயே ரங்கஜி மந்திர்னு ஒன்று உண்டு. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் மாதிரியே அங்கே பண்ணியிருக்கா. கோதா ரங்கஜி மந்திர். அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியே கோதாதேவி ரங்கமன்னார் கருடாழ்வார் நிற்பார். இப்படி தான் இந்த பிருந்தாவனத்தில் கோவில். நாங்கள் இப்போ போனோம் வச்சுக்கோ மார்கழி மாதத்தில். நாங்கள் இருந்தோம் 8 டிகிரி 7 டிகிரி டெம்பரேச்சர். சும்மா குழு 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 குழுன்னு
ஆண்டாள் சொல்ற குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நிஜமா நீர் ஆடாதே குளிக்காதேன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு குளிர். அந்த குளிரில் 4-4:30 மணிக்கு அந்த கோதாதேவி ரங்கஜி மந்திரில் நிறைய இந்திக்காரா வருவா. மார்கழி திங்கள் ஜோரா சொல்லுவா. 30 நாளும் கோஷ்டி உண்டு. தமிழ்காரா அவ்வளோ வரமாட்டாங்க. இருக்க பட்டர்கள் அவா கூட இருக்கவா தான். வர ஜனங்கள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் இந்திக்கார ஜனங்கள். கையெல்லாம் கூப்பிண்டு கோதாதேவி அப்படின்னு இன்னி வரைக்கும் கதால அந்த திருப்பாவை சொல்ல நான் கேட்டிருக்கேன். இப்படி கூட ரசிக்க முடியுமா? அதை கையெல்லாம் கூப்பிண்டு ரசிச்சுண்டு அந்த அந்த நாமங்கள் வரும். பெருசாக அர்த்தம் புரியனாலும் அங்கங்கே நாமம் சொல்கிறா இல்லையா கோதா, அந்த நாமத்தை சொல்லும்போது பிரசன்னமாக சிரிச்சுண்டு ஏதோ பகவானை பற்றி சொல்கிறா, கிருஷ்ணனை பற்றி சொல்கிறா அப்படின்னு அந்த பாவம்தான் விசேஷம். ஆண்டாள் அதனால தான் சொல்கிறா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையர். நல்ல காலம் கிடச்சிருக்கு, ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்வோம். இருக்கிற காலத்தை உபயோகப்படுத்திக்கணும், புலம்பப்படாது. எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைனிங், எப்போ பார்த்தாலும் பிளேமிங்னா அப்புறம் எப்போ தான் ஆனந்தமாக இருக்கிறது? நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் சந்தோஷமாக பிளேம் பண்ண முடியாது, சந்தோஷமாக கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. முகத்தை சீரியஸாக வச்சுண்டு அதுக்குன்னே ஒரு பயங்கரமான சில வார்த்தைகள்லாம் வச்சுண்டு உடம்பு நாடி நரம்புகள்லாம் ஒரு மாதிரி ஆகி ஒரு வெறுப்போட என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுறா, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணுறா அப்படி கேட்க முடியுமா? வராது. அவ்வளோ எனர்ஜி போய்ட்டு நல்லா ஞாபகம். கம்ப்ளைனிங் பிளேமிங்கில் தான் அவ்வளவு எனர்ஜி போகிறது நமக்கு. கோர்ட்லலாம் வக்கீல் பாருங்கோ அப்படி அப்படி தொண்டை அப்படி பொட்டைக்கு அப்படி கத்துவா, அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஜாலியாக ரிலாக்ஸாக பேசினா அதிசயமாக இருக்கும். ஆனால் கண்ணன் கீதையை ரொம்ப ரிலாக்ஸ்டாக சொன்னான், சீரியஸாக சொல்லவே இல்லை. ரொம்ப ஓர் நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நாரணனே. நிகமாந்த மகாதேசிகர் சொல்கிறார், விழுந்து அடி சேர்ந்த விசயனுக்கு ஓர் நகையுடன் உண்மை உரைக்க அமைந்தனன் நாரணனே. கிருஷ்ணா என்னால் முடியலடான்னு காலில் விழுந்து அழறானா. பகவான் வாடா வா, வந்தியா வா, எனக்கு தெரியும்டா நீ எங்கே போகிற, என் காலில் தான் வந்து விழுந்து ஆகணும்னு அப்படி சிரிச்சுண்டே கீதையை சொன்னான். சீரியஸ் சப்ஜெக்டே கிடையாது கீதை, சின்சியர் சப்ஜெக்ட், ரொம்ப லவ்வபிள் சப்ஜெக்ட். நமக்கு நல்லது சொல்கிறான் கிருஷ்ணன். ராமர் கோவில் கட்ட விட மாட்டோம், நான் ராமன் சிரிச்சுனா தான். பாரு எவ்வளோ முடியுமோ ட்ரை பண்ணு. இது என்னோட ராஜ்யம், என் ராஜதானி, என் அயோத்தியா, என் கோவிலை நான் எப்படி கொண்டு வரேன், எந்த காலத்தில் கொண்டு வரேன் எனக்கு தெரியும், முடிஞ்சால் தடுத்து பாருடா, அவ்வளோதான். அப்படிதான் சுவாமியினுடைய லீலைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அந்தந்த நிமிஷங்களை கொண்டாடணும். இந்த பிருந்தாவனத்தில் அந்த கைடுக்கெலாம் அவ்வளோ தூரம் பாவம் உண்டு. வந்தவொடனே முதல்ல சொல்லுவான், 2 கை தூக்குங்கோ, நான் தான் கைடு. இப்போ கை தூக்கணும், 2 கை தூக்கணும். மாமி தூக்கல, 2 கை தூக்கணும். சரி, எதுக்கு சிரிச்சேள், எதுக்கு சிரிச்சேள்? இப்போ கைடு சொல்லியாச்சு, சிரிச்சாச்சு. இதே தான் நாங்களும் பண்ணுவோம். எதுக்குன்னே தெரியாது. ஆ ஜோடோ ஹசி அப்படின்மா. அப்புறம் நான் ஒருத்தக்கிட்ட கேட்டேன், எதுக்கு இப்போ கையெல்லாம் தூக்கி சிரிக்க சொல்கிற, சிரிப்பு வந்தாலும் சிரிக்க முடியும். ஒரு கைடு எனக்கு சொன்னார், பிருந்தாவனம் வந்தாச்சுனாலே சந்தோஷம்தான், ஆனந்தம்தான், ஆனந்தமாக சிரிக்கணும். உங்களுக்குலாம் சிரிக்க வர மாட்டா, கையை தூக்கி சிரிக்க சொல்கிறோன்னு. சிரிக்கணும், ஆனந்தமாக சொல்லுவான். அரே ஆ பிருந்தாவன் மேனா ஹசோ, பிருந்தாவனத்தில் இருக்கா, சிரிக்க வேண்டியது தானே. இந்த குழந்தைகள் பிளே கிரவுண்டில் போய் எழுதுனா உட்காந்துட்டு இருக்கும், ஜாயேன்னு ஓடும். இந்த ஸ்கூலை விட்டு வெளில வரும்போது சோகமாக ஒரு குழந்தையும் வராது. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். உடனே இந்த காலத்து குழந்தைகள் ஆரம்பிக்கப்படாது. நம்மளும் அப்படி தான். கணக்கு வாத்தியாரெல்லாம் ஆஹா இன்னைக்கு ஜோர் அப்படின்னு தான் சிரிச்சிருக்கும். மழைக்கு ஸ்கூல் லீவு விட்டால் குழந்தைகள் மட்டும் குதூகலமாக இல்லை, டீச்சர்ஸும் குதூகலமாக தான் இருக்கா. இது உண்மை. அதனால் டீச்சர்ஸை விசாரித்து பாருங்க, அப்பாடா அப்படின்னு இருப்பான். அந்த மாதிரி பிருந்தாவனம் வந்தாச்சுன்னா இனி என் கர்ம வினைகள் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், எனக்கு என்ன ஆகிட போகிறது, என்ன ஆகில் என்னே எனக்கு என்ன ஆகிட போகிறது பார்த்துடுறேனே.
அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஆனந்தம் தான். சொன்னால் நல்லா சிரிக்கணும் யா, அதுக்கு என்ன கஞ்சத்தனம் உங்களுக்கு? சிரிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நல்லா ஆனந்தமாக சிரிக்க வேண்டாமா? பிருந்தாவனம் வந்திருக்கா இல்லவா, கண்ணனுடைய இடத்துக்கு வந்திருக்கா இல்லவா அப்படின்னு. அதுதான் ஆண்டாள் சொல்கிற, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். இவ்வளோ அழகான மார்கழி மாதம் கிடச்சிருக்கு. மதி மனசு நிறைஞ்சிருக்கு, நிலா நிறைஞ்சு வந்திருக்கு. மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். நன்னா சீர்மல்கும்படியான கிருஷ்ணானுபவம்ன்ற செல்வம் நிறைந்த சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். எப்பவுமே கையில் கூர்மையான வேல் வச்சுருக்க நந்தகோபனுடைய குமரன். கண்ணனை பார்த்து 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 அகன்ற விழிகள் உடைய யசோதா. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா. அதை கேட்கும்போது தான் கண்ணு அகண்டு விரியுமா, ஐயோ அம்மான்னு சொல்கிறானே, எப்படி சொல்கிறது? இந்த அம்மா குழந்தைகள்லாம் அம்மான்னு கூப்பிட்றது அழகுதான். அம்மா அது காரியத்துக்காக தான் கூப்பிடுறது, ஆனாலும் அது ஒரு சுகந்தானே. அதுவும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஜெகநாதன் அம்மா அப்படின்னா என்னமோ பண்ணுவேன். இந்த கண்ணுக்குட்டி மான்னு ஒரு கத்தும், இந்த குட்டி நாய் கத்தும், இந்த குஞ்சு பறவைகள்லாம் கத்தும். அதெல்லாம் எவ்வளவு குதூகலமாக இருக்குது. அந்த குட்டிகள் அழகாகத்தான் இருக்குது, ஜோராக எல்லாமே அத்தனை ஜோராக. அது பசியில் கத்துறதா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சவுண்டு உண்டு. அந்த 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 சப்தம், அதோட அழுக கூட ஒரு அழகு தான், ஆர்த்தநாதம்னு சொல்லுவோம். அது கூட ஒரு குதூகலமாக தானே இருக்குது. அதனால் கண்ணனை பார்த்து பார்த்து அகன்ற விழிகளுடைய ஏறார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். அழகான கருத்த திருமேனி. இந்த பிருந்தாவனத்தில் பார்க்கணும், ஒரு 100 மீட்டர் ஒரு கிருஷ்ணன் இருப்பான். கிருஷ்ணன் பேர் கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடு. ராதா வல்லபன், ராதா ரமணன், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த தேவ், ராதா கோபிநாதன், ராதா ஷாமசுந்தரன், கூட கூட ராதா ஒட்டிப்பா. ஆனால் எந்த கோவில்லையுமே ராதா மூர்த்தி இருக்காது, இவன் மட்டும்தான் இருப்பான், இவன் மட்டும்தான் நிற்பான். நான் கணவரே சில கோவில்களில் மட்டும்தான் கூட ராதாராணி இருப்பான். நிறைய கோவில்களில் பார்த்தா கண்ணன் பக்கத்தில் ஒரு மக்குட்டம் மாதிரி கீழே வச்சுருப்பான். கண்ணன் இவ்வளோ பெருசுக்கு இருப்பான், இந்த சைஸுக்கு ஒரு மக்குட்டம் மாதிரி இருக்கும், அதான் ராதாராணி. இது குஹ்யமாக உட்காந்துட்டு இருக்காளாம். எல்லாருக்கும் கிருபை பண்ணிட்டு, எப்படி நெஞ்சுக்குள்ள இருக்க அன்பு வெளில தெரியாது இல்லை, அது வர்ணிக்கவும் முடியாது, வர்ணித்தாலும் புரியாது. ஆனால் அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல, எப்போ வந்தாலும் அந்த அன்பு அப்படி குறையாமல் இருக்குல்ல. அந்த மாதிரி ராதாராணி குஹ்யமாக இருக்காளாம். ஓருடல் ஈருயிர், நம்ம சாம ஈருடல் ஓருயிர் சொல்லுவோம் இல்லையா, பிருந்தாவனத்தில் சொல்லுவா ஓருடல் ஈருயிர். அங்கே கிருஷ்ணன் இருக்கான உள்ள ராதை இருக்கா, அவ்வளோதான். தனியாக ராதையை வெளில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடல் வேறு உயிர் வேறு இல்லை, 2 உடல் உயிர் என எல்லாம் கலந்து பறந்துருக்கான் இல்லையா பகவான். அந்த மாதிரி இந்த ராதாராணி அப்படின்னு சொல்லுவாள். அங்கே ஒவ்வொரு 100 மீட்டருக்கு ஒரு லீலாஸ்தலத்தை சொல்லுவா, ஒரு கதையை சொல்லுவா, ஒரு கிருஷ்ணனை காட்டுவா. ஒவ்வொன்றும் பிரமிப்பாக இருக்கும். ஆண்டாள் தான் சொல்ல கார்மேனி செங்கன், அது நல்ல கணங்குரேல் இருக்கும் அந்த கிருஷ்ணன்லாம். நம்ம ஊரெல்லாம் பகவானுக்குன்னா நெத்தியில் கஸ்தூரி திலகம், திருமண், ஒரு கிரீடம், குண்டலம், விதவிதமான மாலைகள், ஆபரணங்கள், இவ்வளோதான் நம்மளுடைய இதில் டெக்கரேஷன், அலங்காரம். ஸ்ருங்காரம் அவா சொல்லுவாள். ஸ்ருங்காரம்னு அலங்காரம் பண்ணுறோம். அதே நாரத்தில் போக போக பிருந்தாவனத்தில் கண்ணனுடைய கண்ணமெல்லாம் அந்த சந்தனத்தை வச்சு டிசைன் போடுவாள். அந்த கருப்பு எவ்வளோ முடியுமோ வெள்ளையாக்க ட்ரை பண்ணுவாள். அந்த கருப்பில் அங்கங்கே சந்தனத்தை வச்சு பொட்டு வச்சு, நம்ம போனோம்னாலே லைனாக ராதே 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 விபூதி இடுற மாதிரி ராதே 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 ஒரு 5 ராதே, நம்ம நெத்தி எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு ராதே ராதே போட்டுருவான். எனக்கெல்லாம் தாடி இருக்கிறதுனால தப்பிச்சிருவேன். அப்படியும் ஒரு தடவை ஒருத்தி இந்த 2 கண்ணு இந்த இன்னொன்று கேப்பில் ராதே ராதே போட்டுவிட்டான். விடவே மாட்டான். அப்படி ஒரு ராதே ராதேன்றதை கொண்டு வந்து நம்ம மேலே திணிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான். அந்த கண்ணனை பார்க்கணும். எல்லாம் திரிபங்கி ரூபம்தான். அப்படி புல்லாங்குழ வச்சுண்டு ஒரு காலை சாச்சுண்டு இடுப்பை சாச்சுண்டு எல்லா கிருஷ்ணனும் ஆல்மோஸ்ட் திரிபங்கி ரூபம் தான். இந்த கேரளாவில் போனால் இதான் ராமன்னுவா, இதான் கிருஷ்ணன்னுவா, எல்லாமே சதுர்புஜ மூர்த்தி தான்.
இதில் வேறு இது ராமன் மூர்த்தி, இது லக்ஷ்மணன், இது பரதன், இது சத்ருகன் எல்லாம் சொல்லுவாள். எல்லாம் போனால் சங்க சக்கர கதா பத்மபாணி அவள் சொல்கிறத நாம் நம்பணும். இது ராமன்னு ப்ரூவ் பண்ணலாம் கேட்க முடியாது. எல்லாமே சங்க சக்கர கதா பத்மபாணியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்தில் எங்கே போனாலும் திரிபங்கி ரூபத்திலே தான் கண்ணன் காட்சி. அந்த கண்ணன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணன் நமக்கே எல்லாம் தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவார். நீ அவனிடத்தில் உன்னை ஆத்ம நிவேதனம் பண்ணிடும். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அவ்வளவு அழகாக ஆத்ம நிவேதனம் பண்ணிடுன்றான் பிரகல்லாதன். அந்த ஆத்ம நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். யார் என்னையே நினச்சின்னு இருக்காளோ அனன்யாஹா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியஹம். யார் என்னையே நினச்சிட்டு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். பெரிய கேரண்டி. எல்ஐசி வச்சுட்டு இருக்க வார்த்தை தான், எல்ஐசியோட ஸ்லோகன் தான், யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அவள் பிடிச்சிட்டா கரெக்டாக. நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அப்புறமா இந்த சிஏ, இதோட ஸ்லோகன்லாம் படித்து பாருங்க, அமக்கலமாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்ஸ் எல்லாம். உபனிஷதம் பகவத்கீதா ஸ்லோகம் இதுலேருந்து எடுத்து தான் அந்த ஸ்லோகனாகவே வச்சிருப்பாள். எல்ஐசிக்கு தான் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். தூர்தர்ஷன் என்ன தூர்தர்ஷன் பார்க்குறவாளா? பார்க்கவே நாளை கிடச்சிட்டோம் வந்து முடியுமே. சத்தியம் சிவம் சுந்தரம் கீழே எழுதியிருக்கோம். சத்தியம் சிவம் சுந்தரம் தான் தூர்தர்ஷனுடைய ஸ்லோகம். பேர்லாம் அழகான பேர். ஆகாசவாணி எல்லாம் புராண இதிகாசத்துலேருந்து வர வார்த்தைகள். ஆகாசவாணி அப்படின்னு. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் பார்க்கணும், அமக்கலமாக இருக்கும். தேடுங்க, எல்லாமே நான் சொல்ல மாட்டேன். மிலிட்ரியோடது ஒரு அழகு, நேவியோடது ஒரு அழகு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடது ஒரு அழகு. அந்த வானத்துக்கு ஏற்ற மாதிரி நபஸ்ச அப்படின்ட்டு தான் வரும். ஏர்ஃபோர்ஸை கண்டுபிடிக்கும். நேவியோடது வேறு விதமாக வரும், இந்தியன் மிலிட்ரியோடது வேறு விதமாக வரும். ஆடிட்டர்ஸ் இருக்காலையா சிஏ, அதோட ஸ்லோகன் பாருங்கள், ஒவ்வொன்றும் பிரமிப்பாக இருக்கும். எப்படி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கான்னு ரசிக்கிறதுக்கு கோடி விஷயம் இருக்குது. தெய்வீகம் இல்லாமல் இந்த தேசத்தில் எதுவுமே கிடையாது. தெய்வீகம் இல்லாமல், பகவத் அனுபவம் இல்லாமல் சனாதன தர்மத்தில் ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்துலேயும் இங்கே தெய்வீகம் 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 ஒன்று தான் இருக்கு. அத்தனை விசேஷம். யோகக்ஷேமம் வஹாமி அகம். யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். பெரிய கேரண்டி. யோகம்னா கிடைக்குது பேர் யோகம். க்ஷேமம் அப்படின்னா கிடைச்சதெல்லாம் நன்னா இருக்கான்னு அர்த்தம். க்ஷேமமாக இருக்காளா அப்படின்னா கிடைச்சதெல்லாம் ஜாகிரதையாக வச்சுருக்காளா, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளான்னு அர்த்தம். யோகம்னா கிடைக்காது, அவனுக்கு என்ன பெரிய யோகம் அடிச்சுடுது தெரியுமா அப்படின்னு. அந்த யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். அதான் ஆண்டாள் சொல்கிறான், நாராயணனே நமக்கே பறை தருவான். எல்லாம் தருவான், எல்லாம் தருவான். சுவாமி உனக்கு இது கிடையாதுன்னு யாருக்கும் சொன்னதில்லை. கேட்குற முறை தான் பார்த்துக்கணும். ஒன்றும் வேண்டாம். இரண்யகசிபு தபஸ் பண்ணான். தபஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஒரு வரம் கேட்டான் பாருங்க. பகலில் மரணம் இருக்கக்கூடாது, ராத்திரியில் மரணம் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடாது, ஆகாசத்தில் இருக்கக்கூடாது, பூமியாக இருக்கக்கூடாது, மனுஷனாக இருக்கக்கூடாது, மிருகமாக இருக்கக்கூடாது, தெய்வமாக இருக்கக்கூடாது, அசுரனாக இருக்கக்கூடாது, உயிருள்ளதாக இருக்கக்கூடாது, உயிரில்லாததாக இருக்கக்கூடாது. இவ்வளவும் கேட்டுட்டான். சுவாமி தரமாட்டேன்னு சொல்லலை, தரேன்னுட்டார். ஸோ எது கேட்டாலும் கிடைக்கும். இங்கே தைரியமாக கேளுங்க. சக்கல உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த முட்டி வலி சரியாக போகணும்னு கேட்காதீங்க, முட்டியே வலிக்கப்படாதுன்னு கேளுங்க. முட்டி வலி சரியாக போகிற வயிற்று வலி அவர் தனியாக கேட்கணுமா? கேட்கறது பகவான் ரேஞ்சுக்கு கேட்கணும், நம்ம ரேஞ்சுக்கு கேட்கக்கூடாது.
நம்ம போகிற அன்னைக்கு பஸ்ஸு லேட்டாக வரணும், இப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் இன்றைக்கி கரெக்டாக ஆஃபீஸ் போயிடணும், நான் இன்றைக்கி ஜோராக கோவிலில் போய் தரிசனம் பண்ணணும், எனக்கு இன்றைக்கி எல்லாம் நல்லது நடக்கணும், அவ்வளோதான். என்ன வேணும் பீஸ் ப்ரிசைஸ்டாக கேளுங்க, கரெக்டாக என்ன வேணும்னு கேட்ட இந்தா அப்படின்னு எடுத்துக்கோ. இதெல்லாம் கிடையாது, உனக்கு அருகதை கிடையாதுன்னு தெய்வம் சொல்லாது, மனுஷா சொல்லுவா. மனுஷா சொல்லுவா உனக்கு இது அருகதை கிடையாது, அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது, உனக்கு தகுதி கிடையாது. தெய்வம் அப்படி சொல்லவே சொல்லாது. நீ என் குழந்தை, கோடீஸ்வரனுடைய பிள்ளை மக்கா இருந்தாலும் அதுக்கு ஜோராக ரேஞ்ச் ரோவர் காரில் உட்கார்ற ரைட்ஸ் உண்டு, சத்தியமாக உண்டு. அதுக்கு பெருசாக புத்திசாலித்தனமே இல்லை. புத்துவாக இருந்தாலும் அப்பாவோட ஐஃபோன் எடுத்து விளையாடுற ரைட்ஸ் உண்டு. அதுக்கு தடையே கிடையாது. நாமெல்லாம் புத்துவாகவே இருப்போம், ஆனாலும் ரைட்ஸ் உண்டு, சந்தேகமே கிடையாது. அதுதான் ஆண்டாள் சொல்கிறார், நாராயணனே நமக்கு தானே வேறு என்ன பண்ண போகிறான்? இப்போ இவ்வளவு காய்கறிகள் பழங்கள் நாராயணனுக்கா? நமக்காக தானே. நம்ம சாப்பிட்ற முன்னாடி இந்த ஆவி உமக்கு அமுதம் எமக்குன்னு சாப்பிடணும். சுவாமி சின்சியராக அதையும் ஆஹா ஆவியே நன்னா இருக்கு, அமுது நீ சாப்பிடுன்றார். பகவான் இதுதான் எனக்கு, இதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லலையே. சாதாரணமாக சொல்லுவோம், தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி. அதுக்கு சில பெரிய ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறா. வைகுண்ட லோகம் போயிட்டோம்னா பகவான் சொல்கிறான், அகம் பிரம்ம அஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கேன், எனக்கு என்னெல்லாம் உண்டோ, எனக்கு எப்படி கவலை கிடையாதோ, பயம் கிடையாதோ, வேர்வை கிடையாதோ, சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் எதுவும் கிடையாதோ, டென்ஷன் கிடையாதோ, தத்துவம் அசி, உனக்கு அது உண்டு. நான் என்ன ஸ்டேட் ஆஃப் பிளிஸில் இருக்கேனோ, நான் என்ன ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸில் இருக்கேனோ, நான் எந்த வசரத்தில் இருக்கேனோ அந்த வசரத்தில் நீயும் உண்டு. குரங்கு குட்டி கணக்கு. இந்த குரங்கு குட்டிக்கு உச்சாணி கலைக்கு போக முடியாது, ஆனால் அம்மாவை பிடிச்சிடும். அம்மா பாட்டுக்கு ஜாலியாக தாவும். குரங்கு குட்டி ஜாலியாக, ஐ நான் ஒன்றும் பண்ணாமலேயே தாவறேனே, நான் ஒன்றும் பண்ணாமலேயே ஹைட்டுக்கு போகிறேனே, வா ஐ எம் ஃப்ளைங் ஃப்ரம் திஸ் ட்ரீ டு திஸ் ட்ரீ அப்படின்னு போகும் ஜாலியாக. வாவ்னு இந்த வாவில் கையை விட்டுறப்படாது. நமக்கு பிரச்சனையே வாவுன்னு கையை விட்டுடுறோம், வாவுன்னு இறுக்கி பிடிச்சிக்கணும். இறுக்கி பிடிச்சுட்டாச்சுன்னா தெய்வம் என்ன ஸ்டேட் ஆஃப் லெவலில் இருக்கோ அந்த ஸ்டேட். ரங்கநாதர் காவேரி ஆற்றங்கரையில் சொம்முன்னு இருக்கார், 2 ஆற்றங்கரை நடுவில். நம்மளும் இந்த 2 ஆற்றங்கரை நடுவில் உள்ள போய் தான் அவரை பார்க்குறோம். திருப்பதி பெருமாள் 7 மலையில் இருக்கார், நம்மளும் 7 மலையை கடந்து தானே போக வேண்டியிருக்கு. பத்ரிநாதன் 10,500 அடி ஒசரத்தில் இருக்கார். கேதார்நாத் பகவான் 11,000 அடி ஒசரத்தில் இருக்கார். அவர் ரேஞ்சுக்கு நம்மளை அழிச்சுட்டு போகிறார். வா நீ இப்படியே சுற்றின்னு இருக்காய், மெட்ராஸை வேர்க்க விறுவிறுக்க ஒரு 11,000 அடி வா, ஒரு -3 டிகிரிலாம் உனக்கு காட்டுறேண்ணா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவு வா அப்படின்னு கூட்டிட்டு போகிறார் சுவாமி. அவர் ரேஞ்சுக்கு நம்மளை அழிச்சுட்டு போய் அனுகிரகம் பண்ணுறார். நம்ம ரேஞ்சுக்கு இறங்கி தன்னை புரிய வைக்கிறார், அவர் ரேஞ்சுக்கு அழிச்சுட்டு போய் அனுகிரகம் பண்ணுறார். நாராயணனே நமக்கே பறை தருவான். இரண்யாக்ஷன் கொடுக்க முடியும், இரண்ய கசிப்பு கொடுக்க முடியும், நம்ம கொடுக்கறதுனா சுவாமி கசக்குமான்னு. நாம் நம்முடைய எண்ணங்கள்னால ரொம்ப குழம்பி கிடக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம் என்னமோலாம் வச்சுட்டு இருக்கோம். முதல்ல இதெல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் உடைச்சிடுங்க. உடைச்சிட்டு குழந்தையா, இந்த குழந்தை கவனிச்சு பாருங்க, தன் தகுதியை கவனிக்கவே கவனிக்காது, அப்பா அம்மா தகுதியும் கவனிக்காது, அதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கவனிக்கும். ஃபோக்கஸ், அதுக்கு என்ன வேணுமோ அதுதான். ஃப்ளைட்டில் உட்காந்து வீல் அழும், எல்லாரும் சமாதானப்படுத்துவோம். ஹேர் ஹோஸ்டஸ்லேருந்து பக்கத்து சீட்டில் இருக்க வாழ்லேருந்து அப்பா அம்மாலேருந்து ஃப்ளைட்டில் எத்தனை 300 பேர் இருந்தால் 300 பேரும் திரும்பி பார்ப்போம் என்ன ஆச்சு குழந்தைக்கு. அத்தனை பேரும் அவருடைய அழுகை நிறுத்தி இவ்வளோ பிரயத்தனப்படுறோம். அப்போ நாராயணன் அழ விட்டுருவானு கை விடுறதுக்காக இல்லை, நாராயணன் கை கொடுக்கறதுக்காக. நாராயணனே நமக்கே பறை தருவான், நமக்கு எல்லாம் தருவான். ஏன்னா ஆண்டாள் கிட்ட சத்தியம். சங்கரரும் சாரதாதேவியும் ஒத்துட்டவரை வேற யாரும் ஒத்துக்கணும். நமஸ்தே சாரதே தேவி, அவ்வளோதான் சத்தியம். எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் தெய்வம் இருக்கு. தெய்வத்துக்கு கிள்ளி கொடுக்கவே தெரியாது, அள்ளி தான் கொடுக்கும். அந்த அள்ளி கொடுக்கறத வாங்கி அனுபவிச்சுட்டா போதும். அள்ளி கொடுத்துட்டே இருக்கு. நேத்தி கொடுத்தேன் இன்னைக்கு கிடையாதுலாம் கிடையாது.
முச்சூடும். எப்படி சூரிய வெளிச்சம் 365 நாள் வருது இல்லை? காற்று என்றைக்கோ ஒரு நாள் லீவ் எடுத்தால் முடிஞ்சது கதை. ஒரு நாள்லாம் வேண்டாம், ஒரு ½ டே, அதுவே ஜாஸ்தி. 1 hour, 5 நிமிஷம் ஐம் டேக்கிங் ரெஸ்ட் அப்படின்னா நம்ம அப்படியே ரெஸ்ட் இன் பீஸ் தான். ஆனால் 365 நாளும் காற்று வீசி கொண்டு தானே இருக்கு இல்லையா? எந்த தடையும் இல்லையே. அப்போ தெய்வம் எதையும் தடை பண்ணலை. தெய்வம் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு. நாராயணனே நமக்கே பறை தருவான், எல்லாம் தருவான். அது எப்படி தருவானா? பாரோர் புகழ உலகமே கொண்டாடும்படியாக அள்ளி அள்ளி தான் கொடுப்பான். அதனால் படிந்து அவனிடத்துல சரணாகதி பண்ணிட்டு போதும். ஏன்னா ஆண்டாளுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவள் அப்படி காத்துட்டு இருந்தாள், யுகம் யுகமாக காத்துட்டு இருந்தாள். ஏன்னா பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை உத்தாரணம் பண்ணும் பொழுது பூமாதேவி அழறா. அப்போ பகவான் சொல்கிறான், எதுக்கடி அழறாய்? கவலை வேண்டாம், சந்தோஷமாக சிரி, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணு, நான் உன்னை மீட்டு கொண்டு வரேன், இந்த பூமியை திரும்பி நான் உத்தாரணம் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ பெரிய விஷயம் அது, மீட்டு கொண்டு வரோம், கொண்டாடு அப்படின்னு. சமயத்தில் அந்த வண்டி சாவியை எங்கேயாவது வச்சுடுவோம். முக்கால்வாசி நம்ம பாக்கெட்லேயே தான் இருக்கும், நம்ம பேக்லேயே தான் இருக்கும். அது தேடி கண்டுபிடிச்சோம், எஸ் அப்படின்னுவோம்ல, கண்டுபிடிச்சிட்டேன்னு அப்படின்வோமே. இதுக்கே இவ்வளோ கொண்டாட்டம்னா பூமியை அப்படியே பாதாளத்திலேருந்து மீட்டு கொண்டு வராராம் வராகஸ்வாமி. தெத்துப்பல்லில் அப்படி தூக்கிண்டு வரார். மதுரா போனோம்னா அங்கே ஒரு ஸ்வேத வராக சுவாமி இருக்கார். வெள்ள விளையர்னு ஜம்முன்னு இப்படி திரும்பி ஸ்ரீமுஷ்ணம் சுவாமி மாதிரி நல்ல ஒசரமாக இருப்பார். அங்கேயே ஒரு ஆதிவராக சுவாமி உண்டு மதுராவில். ஏன்னா மதுரான உடனே ஜன்மஸ்தலம் மட்டும் நினைக்காதுங்க, மதுராவை பார்க்கறதுக்கே 3 நாள் வேணும். மதுரா பார்க்குறதுக்கே 3 நாள் வேணும். பிருந்தாவனம் பார்க்குறதுக்கே ஒரு 5 நாள் வேணும். கோகுலம் பார்க்குறதுக்கே ஒரு 2 நாள் வேணும் மினிமம். அவ்வளோ இடங்கள் இருக்குது, அத்தனை இடங்கள் கொட்டி கிடக்கு. அந்த சுவாமியோட தெத்துப்பல் அப்படி வெளில அப்படி வரும். வைல்டு போர் இப்படி ஜம்முன்னு இன்றைக்கும் பார்க்கலாம் நீங்கள். அந்த வைல்டு போரெல்லாம் பார்க்கலாம், இப்படி பல்லு இப்படி வெளில வந்து அப்படி வளைஞ்சிருக்கும். அந்த பல்லு மேலே அப்படி தூக்கிட்டு வராங்க. நம்ம ரிஷிகேஷ் போனோம்னா பரத் நாராயணன் ஒரு சுவாமி உண்டு. அவர் தான் ரிஷிகேஷனுடைய நாதன். எப்படி ஸ்ரீரங்கநாதன், பார்த்தசாரதி, கபாலீஸ்வரர்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி பரத் நாராயணன்னு பேர், ரிஷிகேஷ் நாராயணன்னு பேர். ரிஷிகம்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அந்த இந்திரியங்களுக்கு ஈசன் ரிஷிகேஷன்னு பேர். அந்த இந்திரியங்களை ஜெயிச்சவர்களையும் ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் அந்த ஊருக்கு பேர் ரிஷிகேஷ். இங்கே போயாச்சுனாலே இந்த யோகம் தவம் எல்லாம் பண்ணி இந்திரியங்களை ஜெயிச்சிடும். அதனால் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர். அந்த பரத் நாராயணன் கோவிலில் ஒரு வராகமூர்த்தி உண்டு. இப்படி ஸ்டைலாக அப்படி இருப்பார். இந்த இடத்துல பூதேவி தூக்கி வச்சுருப்பாள். உலகத்தில் எந்த புருஷனும் பொண்டாட்டிங்க தூக்கவே முடியாது சுவாமியை தவிர. இப்படி தூக்கி வச்சு ஸ்டைலாக அப்படி பார்த்துட்டு இருப்பார். அப்படி தூக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு இப்படி வச்சுட்டு அப்படி வச்சுட்டு அந்த அழகு கோவில்களில் இருக்க மூர்த்திகள்லாம் அது ஒவ்வொன்றும் 1000 அழகு அனுபவிக்கணும் நாம், அவ்வளோதான். அப்போ அந்த வராகமூர்த்தி சொல்கிறார், அடி நான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன், ஆனந்த கண்ணீர் மாதிரி தெரியலையே இது அப்படின்னா. முதல்ல ஆனந்த கண்ணீராக தான் ஆரம்பிச்சது அவளுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சோகம் வந்துடுத்து. எதுக்கடி அழறா அப்படின்னா, இல்லை என்ன இவ்வளோ அழகாக உத்தாரணம் பண்ணி இவ்வளோ பிரயத்தனப்பட்டு ஒரு வராக ரூபம் எடுத்து ஜோராக என்னை காப்பாற்றிட்டு இப்போ பூமியை உத்தாரணம் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் மனுஷ இனமெல்லாம் அந்த பூமியில் வரப்போகிறா. அதுக்கப்புறம் தானே மனுஷ சிருஷ்டி. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா அப்படி வருவேளா நீங்கள்? என் குழந்தைகளுக்கு என்ன ஜவாப் சொல்லுங்க, ஜவாப்தாரி நீங்கள் தான், பதில் சொல்லுங்கன்னுட்டாளாம். அப்போ ரொம்ப அழகாக நம்ம வராகமூர்த்தி சொல்கிறார், ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ப்ரியமாணம் து காஷ்டபாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். ரொம்ப அழகாக சொல்றார். உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது, நாடி நரம்புகள் பலமாக இருக்கும் பொழுது உலகத்திற்கு காரணமாகிய என்னை, பிறப்பில்லாத என்னை எந்த பக்தன் எந்த பக்தை ஸ்மரிக்கிறார்களோ
அவர்களுடைய அந்திம காலத்தில் கட்டையும் போலே கல்லும் போலே இருக்கிற அந்த சமயத்தில் அந்த என் பக்தரை நான் நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்றார். நன்னா இருக்கும் பொழுது நாம் நினச்சிட்டோம்னா நமக்கு முடியாத போது அவர் நினச்சிக்கிறாரோ. சாதாரண உலகத்தில் நம்ம நன்னா இருக்கும்போது நிறைய பேர் நினைப்பான், முடியாத போது மறந்து போயிடுவான், வேண்டப்பட்டவாளே மறந்துடுவான். ஆனால் பகவான் சொன்னா, நீ நன்னா இருக்கும்போது என்ன நினச்சி வச்சுடு, உனக்கு எப்போ முடியாதோ அந்த சமயத்தில் நான் உன்னை நினைக்கிறேன். நினச்சி என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கிறேன். என்ன ஒரு வாக்கியம்! நான் அழைச்சிட்டு போகிறேன், நீ இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் என்னை நினச்சிட்டு பண்ணு, என்னை நினச்சிட்டே இரு, நான் கொடுத்த வாழ்க்கையை அனுபவி, உனக்கு கொடுத்துருக்க பொறுப்புகள் கமிட்மெண்ட்ஸு எல்லாம் சுவாமி கொடுத்துருக்க நம்மளை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு. இல்லாட்டி ரொம்ப அநியாயம் பண்ணுவோம். இவ்வளோ பிஸியாக வச்சுட்டு இருந்தாலே இவ்வளோ அநியாயம் பண்ணுறோம், இவ்வளோ ஊர் வம்பு பேசுகிறோம், தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறோம். இவ்வளோ பிஸியாக வச்சுருக்கார், இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனாலும் இதையும் தாண்டி வெட்டி வேலையை அதோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும், என்னமோலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சுவாமி சொல்கிறார், நீ நன்னா இருக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இரு, என்னையும் நினச்சிண்டே இரு, என்னை நினச்சிண்டே அனுபவிச்சுடு. இவ்வளோதான் அந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸ். பா இவ்வளோ படைச்சிருக்கியப்பா, இவ்வளோ கொடுத்துருக்கியப்பா, எத்தனை ஆனந்தம் வச்சுருக்கா, என்ன இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். கோவில் போகிறதுன்னு வாங்கிக்கிறதுக்காக இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சந்தோஷத்தில் ஹாய் ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படி சொல்கிறதுக்கு தான் போகும். இதுக்கு மேலே கபாலீஸ்வரர் என்ன கொடுக்கணும் நமக்கு? இதுக்கு மேலே வேறு என்ன கொடுக்கணும்? பார்த்த சாரதி என்ன கொடுக்கலை, என்ன கொடுக்கல சொல்லுங்க? எல்லாம் கொடுத்து அனுபவிக்கிறதுக்கான தகுதியும் கொடுத்து, புத்தியை கொடுத்து, அதுலேயும் ஒரு நிதானத்தை கொடுத்து, எப்படி கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றின்னு இருக்கா. அப்போ அந்த நன்றியோடு அப்பா நன்னா வச்சுருக்காடா, சந்தோஷம் அப்படின்னு இதை கொண்டாடுறதுக்காகத்தானே நாம் வரோம், அதுக்காகத்தானே கோவிலுக்கு போகிறோம். பகவான் சொல்லலாம், அகம் ஸ்மராமி மத் பக்தம், என் பக்தரை நான் நினைக்கிறேன். அதுதான் ஆண்டாள் சொல்லலாம், நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் நமக்கு எல்லாம் தருவான், எல்லாம் தருவான். எத்தனை வயசானாலும் குழந்தை தருவான், எத்தனை வயசாக இருந்தாலும் மோட்சம் தருவான், எத்தனை தூரம் தப்பான வழியில போனாலும் திருத்தி பணிகொள்வான், தடுத்தாட்கொள்வதுன்னு சொல்லுவான். ஒருவேளை நல்ல நிலைமையிலிருந்து விடுதலுக்கு விழுந்துட்டோம், அதில் பாதாளத்துக்கு இறங்கிட்டோம். தொண்டரடி பொடியாழ்வார் அப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தார், அதெல்லாம் எமினன்ட் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்லணும். ஃபஸ்ட் கிளாஸ் இருக்க மாதிரி இருந்தார். ஒரு தேவதேவி அப்படியே கீழே இறங்கியாச்சு, அப்படியே கீழே இறங்கியாச்சு, டிக்கெட்லெஸ் ட்ராவல் மாதிரி ஆயிட்டு. ஆனாலும் ரங்கராஜன் விடலையே, பிடிச்சு இழுத்து ஜம்முன்னு ரங்கநாதன் மீட்டு கொண்டு வர. அதுக்கப்புறம் தான் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடினார். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினார் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன்வாளா புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு இனி கதி என் சொல்லாய், என்னை ஆளுடைய கோவே. மனசு நன்னா இல்லை, கோபம் வர்றது, வார்த்தைகள் ஒழுங்கா இல்லை, பைத்தியக்காரன் நிறைய பண்ணிட்டேன், ஸோ வாட், நீ தான் காப்பாற்றணும். சிம்பிள். தெரிஞ்சே தான் பண்ண, தெரியாமலாம் இல்லை. சும்மா தெரியாமலாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது. தெரியாமல் பண்ணன்றது தப்பு, தெரியலை பண்ணலை, ரொம்ப சிம்பிள். அது யாருக்கா என்ன பண்ணா என்ன சமைக்க தெரியாது பண்ணலைன்னு பண்ணிட்டேன், நான் அதுவே பண்ணேன்னு சொல்ல மாட்டான். எனக்கு தெரியல பண்ணலை, அவ்வளோதானே. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சே தான் தப்பு பண்ண, பிடிச்சி தான் பண்ணுறோம். பண்ணிட்டேன்பா. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன், பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன். ஆருளர் யாரும் இல்லை, உன்னை விட்டு வேறு யார் இருக்கா? ஆருளர் களைகன் அம்மா, என்னுடைய துக்கங்களை களையக்கூடிய வேறு யாரும் இல்லையே, உனக்கு மட்டும் தானே கெப்பாசிட்டி இருக்குது. எஸ், ஐ மேட் அ மிஸ்டேக், ஒத்துப்போமே. என்ன இப்போ? ஆமாம், தப்பு தான் பண்ணிட்டேன், கொஞ்சம் திமிரில் தான் ஆடிட்டேன், கொஞ்சம் நல்லாவே திமிரில் ஆடிட்டேன், அகம்பாவத்தில் பேயாட்டம் ஆடிட்டேன், பைத்தியகாரத்தனமாக நேரத்தை வீணடித்தேன். சரி அப்படின்னுட்டோம்னா அந்த மொமெண்ட்டில் கூட ஒரு சான்ஸ் கொடுத்துருவாங்க. அஜாமினுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான்ல,
88 வயசுல பிள்ளைய நினைச்சு நாராயணான்னு கத்தினதுக்கு விஷ்ணு தூதர்கள் வந்து நாராயண நாம மகிமையை சொல்ல, அடடா இவ்வளவு நாள் விட்டுட்டேனே அப்படின்னு நினைச்சு அந்த மொமெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரைக்கு போனவன் நாமஜபம் நாராயண நாமத்தை ஜபிச்சுட்டானான். ஜோரா நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாராயண நாமத்தை ஜபிச்சான். திரும்பி அதே விஷ்ணு தூதர்கள் வந்தா வைகுண்ட லோகத்துக்கு கழிச்சுட்டு போயிட்டான். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம். நாராயணனே நமக்கே பறை தருவான். எல்லாம் தருவான் நாராயணன். எல்லாம் 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 தருவான். ஐஸ்கிரீம்லேருந்து மோட்சம் வரைக்கும் தருவான். ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து நல்ல வஸ்திரம் வரைக்கும் எல்லாம் தருவான். நாராயண் தரமாட்டேன்னு எதுவுமே சொல்லலை. திரௌபதி கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் இருகையும் விட்டேனோ திரௌபதியை போலே காப்பாற்றுறான்னு சொன்னான். கிருஷ்ணன் புடவையை கொடுத்துட்டான். இப்படி யாராவது காப்பாற்றலாம் உலகத்தில்? காப்பாற்றணும்னா துரியோதனை கையை வெட்டணும், தலையை வெட்டணும், அப்படி தானே பண்ணியிருக்கணும். சிம்பிளாக புடவை மட்டும் கொடுத்துட்டார். திரௌபதிக்கு எடுக்க எடுக்க புடவையாக வந்துட்டுருக்கு. எல்லா லேடிஸ்க்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசை நிறைவேற திரௌபதிக்கு மட்டும்தான். எடுக்க எடுக்க என்ன ஒரே டிசைனான்னு தெரியல. திரௌபதியாக நீங்கள் கேட்கணும். வைகுண்டத்துக்கு போகும்போது அடி ஒரே டிசைன் வந்ததா, டிசைன் மாறி வந்ததா, கலர் மாறி வந்தான்னு கேட்டுக்கோங்க. ஆனால் நான் ஸ்டாப்பாக புடவை சுரந்தது. திரௌபதிக்கு புடவை சுரந்தது கோவிந்த நாமமிரே. பெரியவாச்சன் பிள்ளை சொல்கிறார், திரௌபதிக்கு புடவையை கொடுத்தது கோவிந்த நாமமாச்சே அப்படின்றார். அப்போ ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது காப்பாத்துட்டான்னா நாராயணனே நமக்கே பறை தருவான். திருத்தராஷ்டிரன் ஆசை, பேராசை, பாசம், பொறாமை இதெல்லாம் கலந்த ஒரு கலவை. நம்மளாம் அப்பப்போ அப்படி தான் இருக்கும். எப்பயோலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் தூங்கும்போது மட்டும்தான் தேமேன்னு இருக்கு. அப்பயும் கொரட்டை விட்டெல்லாம் கதை வேறு. தூங்கும்போது மட்டும்தான் மனசு அப்படியே இருக்குது. ஒரு ராட்சசத்தனம் இல்லாமல் அப்போ தான் இருக்கும். எல்லா சமயங்கள்லேயும் பொறாமையும் கோபமும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் கலந்த கலவை தான் திருத்தராஷ்டிரன். அவ்வளவு சான்ஸ் கொடுக்குறான் சுவாமி அவனுக்கு. பகவத்கீதையை கேட்குறான், சஞ்சயன் சொல்லி கேட்குறான். தூதுவனா வரும் பொழுது பாண்டவர் தூதனா பகவான் அவ்வளோ பெருசு காட்சி கொடுக்குறான். நம்ம காஞ்சிபுரம் போனால் பாண்டவர் தூத பெருமாளை பார்க்கணும். ஜம்முன்னு இருப்பார். உட்காந்துட்டே ஒரு 20 அடி உசரத்தில் இருப்பார். நின்னாருன்னா அவ்வளோ பெருசு. அப்போ அப்படி ஒரு காட்சி கிடச்சிருக்கு. விதுர நீதி சொல்லியிருக்கா. இத்தனையும் கேட்டு புத்தி வரலையாம். கடைசியில் கண்ணன் கிளம்பும் பொழுது கூட விதுரனை நினைக்கிறார். எதுக்குடான்னா, விதுரா திருத்தராஷ்டிரன் சரி பண்ணிட்டு வாடா அப்படின்னு விட்டார். விதுரன் அதன் பிறகு திரும்பியும் வந்து திருத்தராஷ்டிரனை பார்த்து சொல்ல, திருத்தராஷ்டிரனுக்கு வைராக்கியம் வந்து அதன் பிறகு விதுரரோட போய் பத்ரிகாசிரமத்தில் போய் தபஸ் பண்ணி 5 நாளில் யோகாக்னியில் தன் சரீரத்தை விட்டான்னு ஸ்ரீமத் பாகவதர். நான்லாம் முதல் தடவை படிச்சுட்டு இதெல்லாம் அநியாயம். திருதராஷ்டிரனுக்கு போய் 5 நாளில் யோகாக்னிலெல்லாம் மோட்சமாகும். ஜீரணமே ஆகலை. பகவான் கேட்டா, நீ ஜீரணிக்கோ ஜீரணிச்சுக்காம போய் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த 5 நாள் அவனுக்கு புத்தி வந்தது, சான்ஸ் கொடுத்தேன், சத்கதி அடைந்தேன். யாருக்கு வேணா எப்போ வேணா திருந்தறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், திருந்த முடியும், வாழ்க்கை மாறும். ஞாபகம் வச்சுக்கோ. இவா திருந்த மாட்டா, உருப்பட மாட்டா அப்படிலாம் ஒன்று நினச்சிக்காதீங்க. திருமங்கை மன்னெல்லாம் திருந்தறதுக்கு சான்ஸே இல்லாமல் ஒரு லெவலில் போயிட்டு இருந்தார். ஒரே ஒரு குமுதவல்லி நாச்சியாரை வச்சு பகவான் ஆழ்வார் லிஸ்ட்டில் சேர்த்துட்டான். ஆழ்வார்கள் கோஷ்டியில் சேர்ந்துட்டார். நாராயணனே தண்ணி நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் நமக்கு எல்லாம் தருவான். அதனால் ஒவ்வொரு நாளுமே எனக்கு இன்னைக்கு எல்லாம் நாராயணன் கொடுத்துருக்கான்னு எழுந்துருங்க. தருவான்றதை விட இதோ கேட்டால் தண்ணி கூட கொண்டு தருவோம். நான் எழுந்துக்கவே இல்லையே.
எங்கே தண்ணி கிடைக்கும்னு நான் கேட்கலையே, தண்ணி வேணும். ஆளாளுக்கு அப்படி பதறா, தண்ணி 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 தண்ணி. யாரோ ஒரு குழந்தை ஓடி வந்து கொடுத்துட்டான் இல்லையா? அதான் நாராயணனே நமக்கே பறை தருவான், எல்லாம் தருவான். இங்கே எத்தனை பேருக்கு என்ன தெரியும், எத்தனை பேர் எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் வந்ததா இல்லையா? அப்போ தெய்வம் எல்லாம் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். என்ன பண்ணிட்டேன் நான்? எனக்கு இவ்வளவு பண்றானே, இவ்வளவு பண்றானே. நண்பனாய் மந்திரியாய் சேவகனாய் பார், கருணையிலே தெய்வமாய். என்ன வார்த்தை! என்னென்ன சமயத்தில் என்ன 1 2 3 பாட்டில், ஒரு இருமல், ஒரு வாய் தண்ணிக்கு 3 பாட்டில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா அதான் நாராயணன். இது முன்னாடியே வச்சுருந்தா கூட பெரிய விஷயம் இல்லை. இதை கேட்டோன்னு வந்தது இல்லையா? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. இதான் நாராயணனே நமக்கே பறை தருவான். அதுதானே சகம். இது முன்னாடியே இருந்த ஒரு விஷயம் இல்லைல்ல. சில விஷயங்கள் நாம் கேட்கணும். எஸ், ஐ எம் லிசனிங். நான் கேட்டுவிட்டேன், உனக்கு தரேன்னு கொண்டு தரான். பார்த்தாலா, நாராயணன் கேட்குறான்றதுக்கு ப்ரூஃப் இதுதான். நான் அதிகாரமாக வைக்கல, எனக்கு என்ன தண்ணி வைக்கல, நான் கேட்டிருந்தேன்னா உங்கள் முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கு. என்ன இப்படி பேசுகிறார் இவர்? மேடையில் உட்காந்து என்ன ஒரு சபை நாகரீகம் இல்லை, மரியாதை இல்லை. ஆனால் தண்ணி வேணும், அவ்வளோதான். கையை கூப்பிட்டு எனக்கு யாராவது தண்ணீர் தருவீர்களா? கெஞ்சவும் இல்லை, அதிகாரமாக மிரட்டவும் இல்லை. இருமின தண்ணி வேணும்னு கேட்கும் முறைப்படி கேட்டால் எல்லாம் மல்டிப்பிளாகவே கிடைக்கும். மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் தான். பகவான் சிங்கிள் பெனிஃபிட்டோட எதுவுமே கிடையாது. ஒரு மாங்கொட்டையை நடுறோம், ஒரு மரம் வளர்றது, அப்போ ஒரு மாங்காய் தானே காய்க்கணும். ஆயிரக்கணக்கான மாங்காய் வருஷம் கொடுத்துட்டே இருக்க. அதுவாக விழணும், இல்லாட்டி நாமளாக வெட்டணும். அது வரைக்கும் இந்த மாமரம் மாங்காய்கள் எல்லாத்துக்கும் அப்படி தொங்கும். பார்க்குறதுக்கு ஒரு அழகு தானே, அப்படி பூத்து குலுங்கி தொங்கி எத்தனை அழகு. அப்போ ஒரு நெல் விதைச்சா ஒரு நெல் தானே வளரும். மனுஷன் டிசைன் பண்ண அவ்வளோதான் பண்ண முடியும். சுவாமி ஒரே ஒரு நெல் நட்டு அதுலேருந்து ஒரு நாற்று, அந்த ஒரு செடியில் எத்தனை நூற்றுக்கணக்கான நெல் மணிகள், இத்தினூண்டு ஆலம்பழம், அதில் இத்தினூண்டு ஒரு விதை, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆலம் மரத்தை ஒழிச்சு வச்சுருக்கானுவா பெரியவா. இந்த ஆலம் விதையில் இவ்வளோ பெரிய மரத்தை ஒழிச்சு வச்சுருக்கானு. அப்போ என்னதான் அவனாலே முடியாது, நம்பவே முடியாது. என்ன தெரியுமா? அப்படின்னு கடுகளவு கூட இருக்காது இந்த ஆலம் விதை. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மரம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாங்கும்படியான ஆலமரம் விழுது விட்டு விழுது விட்டு விழுது விட்டு அடையாறு ஆலமரம் இருக்கு. என்றைக்கு வச்சா யார் வச்சா, ஆனால் வெட்டாமரம் அப்படி பெருசாகிட்டே போயிருக்குல்ல. நடுவில் கூட ஏதோ ஒரு புயல் போது அந்த தாய்மரம் விழுந்துடுது. ஆனாலும் சுற்றி இருக்க மரங்கள் ஜம்முன்னு நிற்கிறதா இல்லையா? அதெல்லாம் ஆள் போல் தழைத்துன்னு சொல்லுவோம். அப்போ பகவானுடையது எல்லாமே பெருசாக தான், மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். நாராயணனே நமக்கே பறை தருவான், எல்லாம் தருவான், ஆனந்தமாக தருவான், ஜோராக வாங்கிக்கும். அவன் பேரை பாடினதா போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நீங்காத செல்வம் நிறைந்து. எந்த வார்த்தையை எங்கே சேர்த்தாலும் ஆண்டாளோட திருப்பாவைக்கு ஒரு அர்த்தம் வரும். எந்த வார்த்தை நீங்கள் எப்படி வேணால் போட்டு பாருங்க, புதுசு புதுசாக அர்த்தம் வரும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நீங்காத செல்வம் நிறைந்து, அவ்வளோதான். நீங்காத செல்வம், கொஞ்சோண்டு செல்வம்லாம் கிடையாது, நீங்காத செல்வம். நவதிருப்பதியில் வைத்தமாநிதி பெருமாள்னு ஒருத்தர் உண்டு, திருக்கோளூர் பெருமாள். அவருக்கு பேரே வைத்தமாநிதி. எப்பயோ வச்சுட்டா, இன்னி வரைக்கும் இருக்கார். வைத்தமாநிதி, நீங்காத செல்வம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், நிம்மதி, பக்தி, ஞான, வைராக்கியம், குதூகலம், உற்சாகம் எல்லாம் சொல்லு. நான் நன்னா இருக்கேன், நான் சௌக்கியமாக இருக்கேன், நான் திருப்தியாக இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன், பகவான் ஆசீர்வாதத்தில் சந்தோஷமாக இருக்கேன், என் குடும்பம் நன்னா இருக்கேன், என் குழந்தைகள் நன்னா இருக்கா, என் பேரன் பேத்திகள் நன்னா இருக்கா, என் தேசம் நன்னா இருக்கு, எங்கள் தெரு நன்னா இருக்கு, எங்கள் ஊர் நன்னா இருக்கு. இப்படி சொல்லி பாருங்க. டிராஃபிக் நன்னா இருக்கு, வழியும் கிடைக்கும்,
நீ நல்ல டிராஃபிக், ஆனால் ஜாலியாக என்னமோ நாங்கள் வந்த ரோடில் ரைட் ராயலாக வந்தோம் லிட்டரலாக. அது எப்படியோ டேவிடா நாங்கள் வந்த வீட்டை ஒன்றும் இல்லைப்பா, அவ்வளோதானே. டிராஃபிக் எடுத்துகிட்டு போட்டோம் என்ன இப்போ? நமக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் வைக்கணும் வாழ்க்கையில். நமக்கு என்ன வேணும், ஃபோக்கஸ் ஆன் வாட் டு யூ நீட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் கவனம் வச்சுட்டேன்னா போதும், மற்றது எல்லாம் சுவாமி பார்த்துப்பார். அதனால் நீங்காத செல்வம் நிறைந்து, நீங்காத செல்வம் நிறைஞ்சு இருக்கு. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான். என்ன வார்த்தை! நீங்கள் பாடுங்க, நாமத்தை பாடுங்க, மனசுனால அவனை சிந்தனை பண்ணுங்க. அப்படியே கண்ணை மூடி அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துண்டு பத்மாசனம் போண்டு சின்முதிரையை வச்சுண்டு புருவ மத்திய நினச்சி இவ்வளோலாம் நமக்கெல்லாம் வராது. தூங்கிடுவோம், இல்லாட்டி தலைவலிக்கும், இல்லாட்டி அப்போ தான் என்னமோ ஒரு மாதிரி கால் மறுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மருதாணி வச்சோன்னா மூக்கரிக்கும், தலை அரிக்கும். அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. இந்த 2 கையில் மருதாணி வச்சுட்டோம்னா அப்படி என்னமோலாம் பண்ணிட்டு இருப்போம். அது வரைக்கும் ஒன்றும் இருக்காது. என்னைக்கெல்லாம் நான் ஒருமுகப்படுத்தி தியானத்தில் அமர்கிறேன்னு உக்காரல அன்னைக்கு வரும், எல்லாம் வரும். அதுக்கு விவஸ்தையே கிடையாது. எண்ணங்களுக்கு என்ன விவஸ்தை இருக்கான்னு எப்படி வேணா வரும். அதே நீங்கள் சாதாரணமாக இப்போ உங்களை பகவத் தியானம் ஈஸியாக வந்துடும். ரொம்ப சிம்பிள். பகவத் தியானம்ன்றது கஷ்டப்பட்டு மனசை அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறோம். மனசை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, சுவாமியை என்ஜாய் பண்ணால் தானாக மனசு ஃபோக்கஸ் ஆகிடும். இவ்வளோதான் சிம்பிள். ரீல் பார்க்குறேன், எவ்வளோ ஃபோக்கஸ்டாக பார்க்குறேன். வாட்ஸ்அப் மெசேஜ் சில பேர் கண்ணாடி தூக்கிட்டு வர இப்படி பார்ப்பா, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக. எதை ரசிக்கிறோமோ அங்கே மனசு தானாக லயப்படும். இவ்வளோதான் சிம்பிள். இவ்வளோதான் தியானத்துக்கான ரகசியம். நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க பகவானை, தானாக மனசு அங்கே விட்டுட்டு எங்கேயும் போகாது. அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, குழல் அழகர் வாயழகர் கண் அழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்ன ரங்கத்து இன்னமுத. அது படுத்துன்னு இருக்க ஸ்டைலு. இப்படி ரசிக்கும் பொழுது எங்கே ஓடும் மனசு? கும்பகோணம் டிகிரி காஃபி குடிக்கும்போது எங்கே மனசு ஓடுறதா? நல்லா இட்லி மிளகா பொடி மனசு ஓடுறதா? பொங்கல் கொத்து மனசு ஓடுறதா? பூரி மசால் ஓடுறதா? ஓடவே ஓடாது. ஏன்னா ரசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் ரசிக்கிற விஷயம் எதுவோ அதை விட்டுட்டு மனசு ஓடாது. நீங்கள் தள்ளினா கூட ஓடாது. குழந்தைகளும் மொபைல் கேமும் இப்படியே இருக்கும், உலகமே தெரியாது. அதனால் நிறைய அப்பா அம்மா கையில் மொபைல் கொடுத்து சாப்பாடு வாயில் தள்ளுவா. எத்த வேணா தள்ளு, உள்ள போயிட்டே இருக்கும். முழு கவனம் அதில் உட்காந்துருக்கு இல்லையா? பகவானை அனுபவிங்கோ, ரசிக்கணும். ஆண்டாளுடைய திருப்பாவையில் திரும்ப திரும்ப அதான், ரசி மனதினால் சிந்திக்க, மனசுனால சிந்தனை பண்ணுன்றாள். இந்த பிருந்தாவனத்தில் அப்படி போனோம் வச்சுக்கோங்களேன். நேற்று கூட நாங்கள்லாம் போயிட்டு இருந்தோம். இந்த நேற்று ராதாரமணனை பார்த்துட்டு வரோம். சில பசங்க கூட சிஷ்ய பசங்களாம், குருஜி பானிபூரி சரி வாங்கிக்கோங்கடா அப்படின்னு. பானிபூரி கடைக்காரன் போய் நின்னோம்னா அவன் பானிபூரி எடுத்து வைக்கிறான், ராதே 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 ராதே. அப்புறம் பானிபூரி உடைக்கிறான், ராதே 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 ராதே. அப்புறம் மசால் போடுறான், ராதே 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 ராதே. நான் எவ்வளோ தூரம் பானிபூரி கவனிச்சது நேற்று தான் கவனிச்சேன். ஏன்னா நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். கையில் ஜபமாலை இல்லை அவங்ககிட்ட. ஒரு ஓரம் சின்ன சந்து, அது ஓரத்தில் ஒரு குட்டி தள்ளு வண்டி, ஒரு பக்கம் சாக்கடை ஓடின்னு இருக்கு, ஒரு பக்கம் குரங்கு ஓடின்னு இருக்கு, ஒரு பக்கம் மனுஷன் ஓடின்னு இருக்கு, அந்த பக்கம் வண்டி ஓடின்னு இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு பானிபூரிக்காரன் சர்வ சாதாரணமாக அதை உடைக்கிறதுக்கு எடுக்கிறது, உடைக்கிறது, மசாலா போடுறது, அதுக்குள்ளே அந்த சட்னியை விடுறது, அப்புறம் தட்டில் எடுத்து ராதே ராதேன்னா இந்த கை நீட்டி வாங்குவா. அழுக வந்து பிரசாதம் வாங்குற மாதிரி. ஏண்டாண்ணா இந்த நேரத்துக்குள்ளே ஒரு 50-100 ராதே ராதே, ஜஸ்ட் லைக் தட். மனசு அப்படி ராதே 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 ராதே. நிஜமாவே ஆண்டாள் பாசுறது வாக்கியம் நாங்கள் பார்த்தோம். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. பைசா கொடுத்தா ராதே ராதே. நான் சொன்னேன் தன்யவாத் ராதே ராதே, அதுக்கும் ராதே ராதே தான். எப்படி முடிகிறது? இவ்வளோதான். பக்தின்றது, நாம ஜபம்ன்றது ரொம்ப சிம்பிள். டே டு டே லைஃப்பில் உங்கள் ரொட்டீனோடு அது பண்ணிட்டு வாங்க. உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் அவ்வளோதான். பக்தின்றதுக்கு தனியாக ஒரு லட்சணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
இப்படியெல்லாம் இருந்தால் தான் பக்தின்லாம் ஒன்றும் கிடையாது. நாமளாம் நிறைய ஒரு இதெல்லாம் வச்சுட்டோம். இந்த வக்கீல்லாம் கோர்ட்டில் இந்த கோட் போட்டுட்டு தான் வாதாடுவாள். அதே ஆஃபீஸில் போய் பாருங்கள், எல்லோரும் கோட் போட்டுனா உட்காந்துட்டு இருப்பா. சத்தியமாக மாட்டா, முடியாது. எப்போ வேணுமோ அப்போ போட்டுப்பா, அவ்வளோதான். ஆனால் அவள் வக்கீல் தானே. ஸோ நாமஜபம் எங்கே பண்ணாலும் நீங்கள் பக்தர்கள் தான். எந்த இடமா இருந்தாலும் பக்தி பண்ண முடியும், நாமஜபம் பண்ண முடியும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லாத்துக்கும் அவளுக்கு ஒரே இது ராதே ராதே, அது டோன் மட்டும்தான் மாறும். நிஜமாவே நான் பிரமிச்சு போனேன். அது எப்படி அவனோட லைவ்லிவுட்டு இந்த பானிபூரி விற்கிறதுன்றது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அவருக்கான ஒரு வியாபாரம். அதில் சல்லிஸாக ராதே ராதே, யோசிக்காம இன்ஸ்டன்டேனியஸாக, ஜஸ்ட் லைக் அரே ஷா, நம்மளாம் நிறைய வார்த்தைகள் சொல்லுவோமே, அது எதுவுமே இல்லை. ராதே 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 ராதே. நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 50-100 ராதே ராதே பொங்கி வழியறது, பொங்கி வழியறது. அப்படி கிளம்புற ராதே ராதே அப்படின்னா அது எப்படி முடியறது? வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாய் இருக்கு, பாடுங்க. எல்லா வேலையும் கை பண்ண, அவர் கை வேலை பண்ணிட்டு இருந்தது, கை வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் மனசில் ராதே ராதே கொடுக்கும்போது ராதே ராதே. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான். எத்தனை கோடி ஜென்மாவுடைய பாபமாக இருந்தாலும் புகுதருவான், அழிச்சுடுவான். அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் சகல பாவங்களை அழித்து உங்களை ஒவ்வொரு தடவையும் ரெஜுவனேட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த செல்லெல்லாம் ரெஜுவனேட் ஆகும்னு சொல்லுவாள். இந்த செல்லெல்லாம் பழைய செல்லாம் செத்து போய் புதுசாக செல் வரும், ரத்தம் ஊறுறதுன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த நாமஜபம் என்ன பண்ணுறதா, நம்மளை புதுசாக்கிட்டே இருக்கான். புதுசாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் எண்ணங்கள் புதுசு, வாழ்க்கை புதுசு, மனசு புதுசு. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் புதியவர்கள் தான், நிஜமாக புதியவர்கள் தான். அந்த பாஸ்டில் ஊறி கடந்து அதையே அசைபோடு இருக்கும்பொழுது தான் பழசாக இருக்கும். அதுக்காக தான் பகவான் நம்மளை திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் தூங்க வைக்கிறான். நம்ம தூங்கி எழுந்துக்கும் பொழுதெல்லாம் புதுசாக தான் பகவான் எழுப்பான், ஃப்ரெஷ்ஷாக. அப்பா என்ன தூங்கினேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த ஃப்ரெஷ்னஸ் எங்கேருந்து வருதுன்னா, உங்கள் பழசெல்லாம் நீங்கள் விட்டுட்டல். அந்த ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நான் யார், என் குடும்பம் என்ன, நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், எனக்கு என்ன அவமானமாச்சு, எனக்கு என்ன நஷ்டமாச்சு, எனக்கு என்ன லாபம் கிடச்சிது, எனக்கு பிடிச்சவா யார், பிடிக்காதவா யார், நான் ஆணா பெண்ணா, என்ன ஸ்டேட்டஸ், என்ன படிச்சு, ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் மறந்துட்டோம் பாருங்க, சக்கலத்தையும் மறந்துட்டோம். எழுந்தோன்னே அப்பா 10 நிமிஷம் நன்னா தூங்கினேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறக்கிறோம். நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பகவான் புதியதாய் மாற்றின்னு இருக்கான். அதனாலே தான் ஜோரா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். தீயில பஞ்சு போட்ட மாதிரி எரிஞ்சிருன்ற ஆண்டாள். தீயில பஞ்செல்லாம் போட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த சாம்பல் கூட கிடைக்காது, தடயமே இருக்காது. தீயினில் தூசு, தூசுன்னா பஞ்சு. பஞ்சை எரிச்சோம்னா எங்கே தடயமே இருக்காது. இப்போ பேப்பர் எரிச்சா கூட தடயம் இருக்கும், அது நம்ம புசிக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துருங்க, பேப்பர் ஃபார்ம்லேயே கூட இருக்கும். பஞ்சை எரிச்சிட்டோம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. தீயினில் தூசாகும். திரும்பி திரும்பி நம்ம புதுசாக வாழறதுக்கும் பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக நம்மளை அழகாக உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கும் நாம ஜபம் தான் சுலபம். பெரிய உதாரணம் வால்மீகி. ரத்னாகரன்ற கொள்ளைக்காரன், கொலை கொள்ளை எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருந்த ஒருத்தன், லிஸ்ட் போர்டு பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். நாரதர் ராமான்னு சொல்லிட்டார். இந்த ராமா கூட வாயில் வரல, மாறா 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 மாறான்னு தான் ஜெபிச்சுட்டு இருந்தார். மராமரத்தை பார்த்து மராம ராம 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 மராமரா மரா 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 மராம ராம ராம. அது மாறிடுதான். அதனால என்ன, கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகின்ற குயில் எப்பொழுதுமே ராமா ராமா ராமான்னு கத்தின்னு இருக்குன்னு அவர்கள் தியான ஸ்லோகம் வேறு. வட இந்தியாவிலாம் பார்க்கலாம் வால்மீகி ஜெயந்தி அப்படி கொண்டாடுவார். எப்போ வரும் தெரியுமா வால்மீகி ஜெயந்தி? கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள், எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன். கூகுள் என்னெல்லாமோ பார்க்குறேன் இல்லை, இதையும் பாருங்கள்.
அவ்வளோ அழகாக கொண்டாடுவாள். வடக்கிலெல்லாம் அத்தனை விசேஷமாக கொண்டாடுவோம். வால்மீகி ஜெயந்தி கவர்மெண்ட் ஹாலிடேவே உண்டு, லோக்கல் ஹாலிடேவே உண்டு யூபியிலெல்லாம். அந்த ராம நாமம் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாக எல்லாம் போயிடுத்து. பிரம்மதேவர் வந்து நீ வால்மீகின்னுட்டார். நாரதர் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார், உலகிலே சிறந்த ஆண்மகன் யாரு, வீரன் யாரு, பெண்டாட்டியை மதிப்பவன் யார். ஆனால் நிறைய பேர் ராமனை பிடிக்காது நம்ம ஊரில். ஏன்னா பெண்டாட்டியை மதிப்பவன் யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்படி ஆச்சரியமான ஒருத்தன் ராமச்சந்திரமூர்த்தி. இவர் கேள்வி கேட்க நாரதர் பதில் சொல்றார். அதுதான் சம்க்ஷேப ராமாயணம்னு சொல்லிட்டு இதை நீ ராமாயணமாக எழுதுன்றார். ரத்னாகரன் கொள்ளக்காரன் ராமநாமம் ஜபிச்சு வால்மீகி மகரிஷியா மாறி ராமாயணம் எழுதுறார்னா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். அவ்வளவு அழகா ஜபிச்சு விட்டாரா. ராமாயணம் எழுதியாச்சா. ராமாயணத்தில் பகவான் வனவாசத்தில் வால்மீகி ஆசிரமத்தில் வந்து வால்மீகியையும் தரிசிக்கிறான்னு இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு. ராமனுக்கு அவ்வளோ சந்தோஷமா. இந்த வால்மீகி எவ்வளோ பெருசாக ஜம்முன்னு எழுதுறார் நம்ம கதையை. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை எழுதிட்டாராம் ஜம்முன்னு. ராமனுக்கு ஒரு ஆசையாம், இந்த ராமாயணத்தை அப்படி அரங்கேற்றம் பண்ணான். தன் கதைன்னு இல்லையாம், வால்மீகி எப்படி எழுதியிருக்கார், எப்படி ரசித்து எழுதியிருக்கார். யார் அதுக்கு நல்ல ஆள். வால்மீகி நிறைய சிஷ்யர்கள் உண்டு. பரத்வாஜர் எல்லாமே வால்மீகி சிஷ்யர்கள் தானே, நிறைய சிஷ்யர்கள் உண்டு. ஆனால் பகவான் பார்த்தான்ல பெரிய கிஃப்டாக கொடுக்கணும். என்னடா கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தானா, ஒரு வண்ணான்னு சொல்லிட்டான் ஏடா கூடமா தாயாரை பற்றி. அவனெல்லாம் தூக்கில் போடணும், அதெல்லாம் போடலையான். அவ்வளோ நல்ல ராஜா நம்ம ராஜா ராமராஜா. சீதையை கொண்டு காட்டில் விடணுட்டார். சொல்கிறார் வால்மீகி ஆசிரமத்து பக்கமாக கொண்டு போய் விட்டு. ஏண்டான்னு அவனுக்கு கிஃப்ட் இதுதான். அவன் ராமநாம ஜபிச்சதுக்கு கிஃப்ட் என்னடான்னா சீதாவுடைய அனுகிரகம் அங்கே இருக்கட்டும், சீதா அங்கே இருக்கட்டும், சீதாவுக்கு கைங்கரியம் இருக்கட்டும், என் குழந்தைகள் வால்மீகி ஆசிரமத்தில் பிறக்கட்டும், அவர்களை வால்மீகி வளர்க்கட்டும்னு ஆசீர்வாதம். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். வால்மீகி ஆசிரமத்து பக்கத்தில் தான் சீதையை விட்டுட்டு வரா. அங்கே தான் சீதையை வச்சுட்டு சீதைக்கு தான் அவ்வளோ அழகாக எல்லாம் சொல்லித்தரார். ஏன்டா சீதையை கொண்டு விட்டார்னா, மனைவி கர்ப்பவதியாக இருந்தால் அம்மாவாத்துக்கு தானே அனுப்பணும், மித்திலாவுக்கு அனுப்பலையாம் பகவான். வால்மீகி ஆசிரமத்தை அனுப்பினானா. ஏன்னா சீதையும் பூமியிலேருந்து வந்தவர், வால்மீகியும் புற்றிலேருந்து வந்தவர், சகோதரன் சகோதரியம். அதனால் சகோதரன் வீட்டுக்கு அனுப்பிட்டாராம். அங்கே வச்சு அவளுக்கு எல்லாம் சொல்கிறார். குழந்தைகள் பிறக்கிறது, பிறந்த உடனேயே அதுகள் பேர் வைக்கிற பாக்கியம் வரைக்கும் வால்மீகிக்கு தான். ராமன் எப்படி செலக்ட் பண்ணணும் பேர், ராஜா வீட்டு கண்டுக்குட்டிகள் எப்படி பேர் வைக்கிற, ட்வின்ஸ் வேறு எப்படி, அயோத்தியாவை எப்படி செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் பகவான் பார்த்தா இல்லை இல்லை வால்மீகிக்கு அந்த பாக்கியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வால்மீகி தான் குஷன் லவன்னு பேர் வைக்கிறான். அவளுக்கு ஆனா அவன் நான் சொல்லிக் கொடுத்து, வேதம் சொல்லிக் கொடுத்து, அவரை சிஷ்யர்களாக வச்சுண்டு ராமாயணத்தை சொல்லிக் கொடுத்து, ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அது அகம் குளிர பாடிடுவோம்னு அதுங்க ட்ரெயின் பண்ணி பாட வச்சு அந்த ராமாயணத்தை வச்சுட்டே அந்த குழந்தைகள் அயோத்தியா போக ரோட்டில் அப்படி பாடிட்டு போக, உஞ்சவிருத்தி பஜனை மாதிரி, அவன் மார்கழி மாத பஜனை மாதிரி இந்த பசங்க பாடிட்டு போக, உப்பரிகளை பால்கனிலேருந்து கேட்ட ராமன் என்னமா பாடுறது, எனக்கே மன சமாதானமாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ராஜசபையை ஏற்பாடு பண்ணி பிள்ளைகளை சொல்லுங்கோடா பசங்களான்னு சொல்ல எல்லாரும் கதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது ராமனும் இறங்கி ஆடியன்ஸோடு ஒரு ஆளாக உட்காந்துட்டானோ. இந்த குழந்தைகளுடைய கதைக்கு வசப்பட்டு 5 வயசு குழந்தைகள் தானேன்னு இல்லாமல் கீழே இறங்கி வந்து அந்த குழந்தைகள் சொல்கிற கதை கேட்டு எப்படி எழுதியிருக்கார் வால்மீகி. சே, ராமனுக்கு தெரியாத ராமகதை என்ன உண்டு, நம்ம கதை எழுத முடியுமா? எழுதுறது முதல்ல தைரியம் வேணும். நமக்கே ரசிக்குமான்னு தெரியாது, அப்புறம் அடுத்த நாள் ரசிக்குமான்னு தெரியாது. நம்ம கல்யாண ஆல்பம் எத்தனை பேர் பார்த்துக்க சொல்லுங்க. செலவு பண்ணி இருக்கிறதே பெரிய செலவு அதுக்கு தான். வேறு ப்ரீ வெட்டிங் ஷூட் வேறு ஒன்று ஆரம்பிச்சுடுத்துகள், எல்லாம் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்க வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் கல்யாணம் ஆல்பம் 5 தடவை பார்த்தேன்னு சொல்லுங்கள். முழுசாக உட்காந்து ஒரு ஃபோட்டோ விடாமல் யாரும் கை தூக்க முடியாது, சத்தியமாக நானும் தூக்க முடியாது. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையோட நிலைமை. அவ்வளோதான்
ஆனால் இத்தனை தடவை சீதாராம கல்யாணம் கேட்டுட்டு தானே இருக்கும், அனுபவிச்சுட்டு தானே இருக்கும். ராதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம். வால்மீகி அப்படி எழுதியிருக்காராம். சுவாமி வந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துட்டு கதை கேட்டாராம். அசந்து போகிறா ஜனங்கள் எல்லாம். வால்மீகி சிஷ்யர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ராமச்சந்திரமூர்த்தி, தன் பிள்ளைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணல. வால்மீகி மகரிஷியுடைய சிஷ்யர்கள் எப்படி சொல்கிறா பாருங்க கதை. எனக்கு துக்கத்துக்கே சமாதானம் கொடுக்கறது, அப்போ எல்லாரோட துக்கத்துக்கும் சமாதானம் இதுதான்னுட்டான். வால்மீகி கதறார், நான் எந்த லெவலில் இருந்தேன்னு என்னை கொண்டு எங்கே வச்சிருக்கடாப்பா. ரத்னாகரன் கொள்ளக்காரன், கொலகாரன். ஒன்னாமத்தை ஜபிக்கிறதுக்கான ஒரு குருவை அனுப்பி என்னை ஜபிக்க வச்சு அந்த ஜபம் சித்தியாகும்படியாக பண்ணி, அதற்கு என் மேலே புற்று கட்டுறது கூட எனக்கு தெரியாமல் இருக்கும்படியாக பண்ணி, பிரம்மதேவரை அனுப்பி என்னை எழுப்பி, வால்மீகியின் பேரை கொடுத்து, நாரதரை அனுப்பி பகவத் விஷயத்தை சொல்லி, உன் அனுபவத்தை சொல்லி அதை கேட்கும்படியாக என்ன பண்ணி, உன் கதையை எனக்கு கேட்டு அதை எழுதும்படியாக ஒரு கிருபை பண்ணி, அந்த கதையை சொல்கிறதுக்கு உன் பிள்ளைகளையும் கொடுத்து, சீதா மாதாவோட அனுகிரகத்தையும் கொடுத்து, இந்த கருணை தாங்காதேடா பிரபு, எதுக்கு இவ்வளோ கிருபை பண்ணுறாய்? இந்த கிருபைக்கு நான் என்ன தகுதி உடையவன்? நிஜமாவே நமக்கு கிடச்சிருக்க ஒவ்வொன்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? என்னை கொண்டு எங்கே உட்கார வச்சுருக்க? காரில் வரோம், ஃப்ளைட்டில் போகிறோம், இவ்வளோ விஷயங்கள். நினச்சா ஒரு யாத்திரைக்கு போகிறோம், எங்கேயோ உட்காந்துருப்பேன். நம்ம பெரியவாளுக்கெல்லாம் கங்கா யாத்திரைன்றது கனவு. எல்லாத்தையும் விடுவோம். அயோத்தியா ராமர் கோவில்ன்றது நம்மளுடைய மூதாதையர்கள் பல பேருக்கு கனவு. நீ கண்ணெதிர்க்க பார்த்த பாக்கியம் நமக்கு. என்ன ஒரு கிருப்பை. நம்மெல்லாம் ஒன்றும் பெரிய தியாகம் எல்லாம் பண்ணல ராமர் கோவிலுக்கு. கர சேவகர்கள் நாமெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. உயிரை கொடுத்த எத்தனையோ பேர் இருக்கா. ஆனாலும் பார்க்குற பாக்கியம் நமக்கு சுவாமி கொடுத்துருக்காரா இல்லையா? அதனால் தைரியமாக நாம ஜபம் பண்ணுங்க. ஆண்டாள் சொல்ல தைரியமாக ஜபம் பண்ணு. பகவான் சொல்லியிருக்கான், நீ ஜபம் பண்ணு. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு. அதோட அழகு தூங்குறவாளெல்லாம் எழுப்புறா. 11 ஆழ்வார்களையும் எழுப்புறா. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறி வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை. எத்தனை 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 விதமாக சொல்கிறா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். கணைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். ஒவ்வொருத்தரும் எழுப்புற அழகே பாரு. காத்தால் எழுந்துக்கும் பொழுது ஒரு பகவத் தியானம் பண்ணிட்டு எழுந்துக்கணும். நைட்டு படுத்துக்கும் பொழுது ஏதான ஒரு லீலையை நினச்சிட்டு படுத்துக்கும். உங்கள் லீலை இல்லை, கிருஷ்ண லீலா. உங்களை படுத்தினவா, உங்களை திட்டினவா, உங்களை அசிங்கப்படுத்தினவா, உங்களை ஏமாத்தினவா, இதெல்லாம் அப்பயே மறந்துடணும். நன்றன்று அன்றே இல்லை, அப்போதே மறப்பது நன்று. இவன் முகத்தெல்லாம் பத்திரமா தான் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து எடுத்து பார்க்கப்படாது. கேமராவில் ஏதாவது கஷ்டம் கண்ணா பின்னா ஃபோட்டோ எடுத்து அப்படிலாம் டெலீட் பண்ணிடுவோம்ல, கையோடு டெலீட் பண்ணிடணும். அதை பத்திரமா வச்சுருது. எப்படி தெரியுமா எடுத்தேன் அப்படின்லாம் காட்டப்படாது, கையோடு டெலீட் பண்ணி முடிச்சு. இப்போ சாதம் அடி பிடிச்சாச்சுன்னா டக்குன்னு கடை எடுத்து பாத்திரத்தெல்லாம் மாற்றி தேக்க போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜாஸ்தி கருகின மாதிரி இருக்கட்டும், உடனே ஒரு புளிக்காசில் போட்டு புளியோதரியா பண்ணி அந்த வாசனை எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணி அது என்னன்னே தெரியாமல் மேக் ஓவர் பண்ணுவோம்ல, அவ்வளவுதான். இந்த கஷ்டப்படுத்தினவா, வம்பு படித்தவா, பிரச்சனைகள்லாம் நினைக்கவே கூடாது. இதெல்லாம் ஓரம் தள்ளி குப்பை மாதிரி பெருக்கி அப்படி வெளில போட்டுட்டோ ராமனையும் கிருஷ்ணனையும் சிவபெருமானையும் வச்சுண்டு ஆனந்தமாக வாழ்க்கையை அனுபவிக்கணும். இதுக்கு தான் வாழ்க்கை. சும்மா சும்மா அன்றைக்கி என்னை ஏமாற்றிட்டா, சரி ஏமாற்றிட்டா, ஏமாந்து யார் ஏமாற சொன்னா? சுவாமி சொப்பனத்தை வந்து நாளை நீ காலை ஏமாற வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இத்தனை பணத்தை நீ கொடுத்து ஏமாற வேண்டும், உன் கர்மவினை அதுவே. ஏதான ஒருத்தர் யாருக்காவது சொன்னால் சொல்லுவோம். நமக்கு கொழுப்பு இவாளை நம்பினும். நம்ப வேண்டியது சுவாமியை. சரி ஏமாந்துட்டோம் விடுங்கோ. ஏமாந்தவா முன்னாடி தலை நிமிர்ந்து சிரிச்சு வாழணும். அதை விட அவளுக்கு வேற ஒரு தண்டனையே வேண்டாம். பாகிஸ்தான் முன்னாடி எவ்வளோ ஜம்முன்னு நிற்கிறோம்.
பங்களாதேஷ் மாதிரி எப்படி நிற்கிறோம்? இத்தனை பேருக்கு இவ்வளவும் கொடுத்துட்டு இவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணி இவ்வளோ முதுகுல குத்தின பிறகு ஜம்முன்னு மங்கள்யான் வரைக்கும் அனுப்ப முடிகிற லெவலில் நாம் இருக்கோம். அங்கே ரெண்டும் முட்டின்னு அலையிறதுகள். இது எப்படி வாழணும்னா பாரத பூமி போல அப்படி நிமிர்ந்து காட்டணும், நிமிர்ந்து காட்டணும், அசராம. அதுக்கெல்லாம் விலையே கொடுக்குறது. கோதுமை ஆசிரி தரம் எடுத்துன்னு போ, அவ்வளோதான். வீட்டு வாசல் வந்து கேட்டுட்டா கொடுக்குறேன் போ அப்படின்னு கொடுத்துட்டு இன்னும் நிமிர்ந்து நிற்கிறவங்கள திமிரா. இதுதான் வாழ்க்கை. ஏமாத்தவனா யாரு? வாழ்க்கைன்றது அனுபவங்கள் எல்லாம் வரும், எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். அந்த அனுபவத்தை ஓகே பகவானை தாண்டி காப்பாற்றிருக்கான், நன்னா வச்சுருக்கான், நன்னா தானே வச்சுருக்கான். ஓகே ஏமாந்தோம், நம்பிக்கை துரோகங்களை பார்த்தோம், அவமானத்தை பார்த்தோம், என்ன குறைஞ்சி போயிட்டோம்? ஒன்றும் குறைஞ்சி போகலை. ராமர் கோவில் கட்டுறதுக்கு ஒரு 10 ரூபாவாவது கொடுக்குற நிலைமையில கொடுத்தான்னு சுவாமி வச்சிருக்காரு. அழகா ஜோரா மார்கழி மாதத்துக்கு திருப்பாவை விஷயம் ஆண்டாள் விஷயம் கேட்குற நிலைமையில தானே வச்சிருக்கார். எவ்வளவோ நஷ்டமாச்சு, ஆனாலும் எத்தனையோ கோவில்கள் போகிற நிலைமையில தானே சுவாமி வச்சிருக்கார். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணன், ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை. என்ன ஆகிட போகிறது? ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக சௌக்கியமாக தான் இருக்கும். பாரதி இருக்கும் பொழுது பெருசாக ஓஹோன்னு வாழ்ந்தான்னு இல்லை, ஆனால் இன்றைக்கும் பாட்டினால் வாழ்ந்துன்னு தானே இருக்கான். பாரதி சொன்னதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். அத்தனை பகவான் பயந்து பயந்து பண்ணிட்டு இருக்கான். போகிற போக்கில் சிங்கள தீனுக்கு ஒரு பாலம் அமைப்போம் தான் போயிட்டு இருக்கு. சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. அவன் சொன்னதெல்லாம் பகவான் ஐயோ அவன் சொல்லிட்டான், நான் நடத்துகிறேன் நான் நடத்துகிறேன் நான் நடத்துகிறேன். ஏன்னா அவர் தான் கண்ணன் என் சேவகன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. ரைட்டரா சொல்லிட்டான், அடியேன் தாசன்னு நிற்கிறான், சேவகனாய் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னி வரைக்கும் நான் பார்க்குறேன். ஒவ்வொன்றும் பாரதி சொன்ன ஒவ்வொன்றும் நடந்துட்டு தான் இருக்கு. கண்ணெதிர்க்க நான் பார்த்துட்டு இருக்கேன். அத்தனையும் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. அது 1947 ஜூன் மாதம் சொல்லியிருந்தா கூட பெரிய விஷயம் இல்லை, எப்பயோ போயிட்டான். ஆனால் ஜோர் அவன் சொன்னதில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் நடந்துருத்த. என்ன நடக்கல? பாரதி சொன்னது என்ன ஒரு விஷன். அவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டான், பின்னாடி வந்துருக்கணும். ரொம்ப அஹெடாக வந்துட்டான். வந்தே பாரத் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி வந்துட்டான். வந்தே பாரத் இப்போ வந்தால் நல்லா இருக்கும். 50 வருஷம் முன்னாடி வந்திருந்தா அந்த மாதிரி ரொம்ப வேகமாக வந்துட்டான். நல்லா வேகமாக போயிட்டான். ஆனால் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். நன்னா தான் இருக்கும், பகவான் நன்னா தான் வச்சுருக்கான், சௌக்கியமாக வச்சுருக்கான். எல்லா அனுபவங்கள், இத்தனை அனுபவங்களை தாண்டி கண்ணன் கிடச்சிருக்கான் இல்லையா? இத்தனை அனுபவங்களை தாண்டி கிருஷ்ணானுபவம் கிடைக்கிறது இல்லை. எத்தனை ராதா கல்யாணம் அட்டன் பண்ணியிருப்போம், எத்தனை பாகவத சப்தாக அட்டன் பண்ணியிருப்போம், எத்தனை சீதா கல்யாணம் அட்டன் பண்ணியிருப்போம், எத்தனை பகவான் நாமம் எழுதியிருப்போம், எத்தனை உஞ்சவர்த்தி பஜனையில் கலந்துட்டு இருப்போம், எத்தனை பெரியவாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்போம், மகாபெரிவாள் எத்தனை பேர் பார்த்துருப்பேன். என்ன குறை? பார்த்துருக்கேன் இல்லை? எனக்கெல்லாம் பார்த்துருக்கேனா இல்லை கூட ஞாபகமே இல்லை. ஆனால் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்குது. நேரடியாக ஜெயேந்திரெல்லாம் நல்லா பார்த்துருக்கேன், பக்கத்தில் என்ன ஆசீர்வாதம் பேசியிருக்கேன் சுவாமிகிட்டலாம். மகாபெரிவாள் ஏதோ ஒரு வேக தெரியாது, அது என்ன கற்பனையானது, ஆனாலும் ஒரு ஒரு கனெக்ஷன் உண்டு மட்டும் தெரியும் எனக்கு, அவ்வளோதான். ஆனால் அத்தனை ஜோர் இவ்வளவு கிடச்சிருக்குல்ல, இவ்வளவு கிடச்சிருக்க. கொண்டாடுவோம் வாழ்க்கையை. ஒவ்வொரு நாளும் விடியல் பகவானை நினச்சுண்டு பகவத் லீலையை நினச்சுண்டு அப்படி எழுந்துக்கணும். இந்த பிருந்தாவனத்தில் பார்க்கணும், நிறைய பேர் இந்த ரோடு ஓரத்தில் தான் இருப்பாள். அந்த குளிர்லெல்லாம் இந்த குளிரில் இருப்பா. ராத்திரி அப்படியே போத்தின்னு படுத்துப்பா, ராதே 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 நல்லா தூங்கி போயிடுவாள். காத்தால் எழுந்துப்பா, எழுந்துக்கும் போது ராதே ராதே அப்படின்வா. ராத்திரி தூங்கும்போது ராதே ராதே தியானம் தான். நம்ம முந்தானத்து கூட பிருந்தாவனத்தில் பாங்கிய பிஹாரியை பார்க்க போயின்ட்டுருக்கேன். ஒரு யாரோ ஒருத்தர் சாது பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். யாரோ அவருக்கு ஏதோ 2 பழம் வாங்கி அவருக்கு முன்னாடி வச்சுருக்கா. நல்ல குளிர், அதனால் அவர் கம்பளி போய் இப்படியே உட்காந்துட்டு இருந்தார். காத்தால் ஒரு 8-9 மணிக்கு பயங்கர குளிர். இப்போ சூரியன்லாம் வந்து சந்திரன் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் 5 நாளும். என்னோட சிஷ்யை கூட சொன்னா, குருஜி மூன் தெரியுது, அது மூன் இல்லைம்மா சன்தாம்மா, 2 டிகிரி கம்மியாக இருக்கிறதுனால உனக்கு மூன் சன் மாதிரி, இது சன் மூன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னேன். நான் நிலா மாதிரியே தான் இருந்தார் சூரிய பகவான். நான் அப்படி கிராஸ் பண்ணுறேன், அப்படி யாருமே அப்படி கை குவின்னு போயிடுவேன் பிருந்தாவனத்தை. ஏன்னா எல்லாம் அங்கே சாதுக்கள் தான்.
மரம் செடி கொடி பறவை மிருகங்கள் எல்லாம் புல்லாய் பிறவி தர வேண்டும், சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும். அப்போ திடீர்னு எங்கேருந்தோ ஒரு குரங்கு வந்தது, டக்குன்னு ஒரு சனத்தில் அந்த 2 பழத்தை எடுத்துகிட்டு போயிடுது. நம்மளா இருந்தால் பாஞ்சிருப்போம் குரங்கு மேலே, அப்படி கத்திருப்போம். இப்படி பார்த்தா பெரிய ரியாக்ஷனே இல்லை. யாரோ ஒரு வாங்கி வச்சிருக்கா, அப்படி அந்த ஒரு சிரிப்பு அழகாக இருந்தது. ஓ, உனக்காக தான் எனக்கு இங்கே வச்சிருக்கியா பகவான், உனக்காக என் முன்னாடி வச்சா நீ எடுத்துகிட்டு போயிட்டேன். சிம்பிள். அவர் ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் இருந்தார். ஆனால் அது 2 வாழைப்பழம் பெருசு தானே பிச்சைக்காரனுக்கு. ஆனால் அது ஒரு பெரிய பாதிப்பு, வருத்தம் எதுவுமே இல்லை. எனக்கு என்ன உண்டோ என் சுவாமி நிச்சயம் கொடுப்பார்னு தீர்மானமான நம்பிக்கை. இன்னிய வரைக்கும் உங்களுடைய நீட்ஸ் என்னவெல்லாம் நடந்து தான் இருக்குது. உங்கள் ஆசைகள் நடக்காமல் இருக்கலாம். அது ஆசையாக பேராசையாக தப்பான ஆசையான்னு சுவாமிக்கு தெரியும். சில ஆசைகள் எந்த காலத்தில் நடக்கணுமோ அப்போ தான் நடக்கணும். வேலைக்கு போகிற அன்றைக்கி ரிட்டையர் ஆக முடியாது, மரியாதை இருக்காது. வேலைக்கு போய் பல வருஷங்கள் வேலையெல்லாம் பண்ணிட்டு ரிட்டையர் ஆனால் தான் மரியாதை. எல்லாத்தையும் ஒரு ஃபாஸ்ட்டாக நடக்காது. வேலைக்கு போயாச்சு, முதல் மாதம் சம்பளம் வாங்கியாச்சு, முதல் மாதம் சம்பளம் அன்றைக்கே பென்ஷன் வாங்கினா அசிங்கமாக இருக்கும், அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அது அப்படி நிதானமாக அப்படி போகணும். எனக்கு என்ன உண்டோ சுவாமி கொடுப்பார். இன்னி வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் கொடுத்துன்னு தானே இருக்க. கையை கொடுத்து, காலை கொடுத்து, கண்ணை கொடுத்து, மூக்கை கொடுத்து, காதை கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்காரு. என்ன கொடுக்கல? எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனந்தமாக வாழணும். அதனால் ஆண்டாள் சொல்ற, எழுந்துக்கும் பொழுதே பகவத் தியானத்தோட புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். சுற்றி இருக்கிறத ரசிக்கணும். நம்ம ஃப்ளாட்டில் தான் இருக்கும், அதை ரசிக்கலாமே. அந்த ஃப்ளாட்டில் ஒரு 5-6 குழந்தைகள் விளையாடுவேன், ரசிக்கலாமே. ஜோராக கத்துறதுகளே, எங்கள் ஃப்ளாட்லலாம் சொல்லுவாள், ரொம்ப கத்துறதுகள் விளையாட. நான் சொன்னேன், அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் மாதிரி இருக்கும், ஏன் தாங்காது. ஒருத்தர் பார்க்கும்பொழுதே முட்டி வலியும் முழங்கால் வலியும் பேசின்னு இருப்பேள். இதுகள் ஏதோ கத்துறதே, அந்த கத்துறது ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. நாம் பேசினா தேவையில்லாமல் பேசி சண்டையை பண்ணிட்டு இருக்கோம். இந்த குழந்தைகளுடைய அந்த விளையாட்டு ஒலி, ஏன்னா கண்ணன் இப்படி தான் விளையாடினான்னு இருக்கு பிருந்தாவனத்தில். கத்தி விளையாடுவானா, அது குழந்தை அடிவதிலே கத்தும். நமக்கெல்லாம் அது எப்படி எனர்ஜி கிடைக்குன்னு தெரியல. நம்ம நினச்சிப்போம் வெளில என்ன விளையாடு வந்தால் தூணும், திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். அது வேற இது வேற. வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறது வேற, வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அப்பா அம்மாவோட விளையாடணும். படுக்கையில் ஒரு விளையாட்டு, சாப்பிட்றது விளையாட்டு, குளிக்கிறது. இப்படி விளையாட முடியுமான்னா தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் வரதுக்கு முன்னாடி எல்லாம் சமத்தா இருந்ததுகள். கண்ணன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தீராத விளையாட்டு பிள்ளை தான். எதுக்கும் விளையாடினது போதும்னு தோணலை. நமக்கு என்னைக்கு தெரியுமா வியாதி வந்தது, நமக்கு என்னைக்கு தெரியுமா டென்ஷன் வந்தது? என்னைக்கு விளையாட்டை விட்டோமோ அன்னைக்குத்தான் நம்ம வாழ்க்கையில் சக்கல பிரச்சனைகளும் வந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. விளையாடுற வரைக்கும் நன்னா தான் இருந்தோம். அந்த வெற்றி தோல்வியெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்மளை மறக்கணும் இல்லை, நம்மளை மறக்கிறதுக்கு ஈஸியான உபாயம் விளையாடுறது தான். அதுவும் கண்ணன் அப்படி விளையாடிருக்கான். ஏன் கிருஷ்ணலீலா ரசிக்கிறோம்? அந்த விளையாட்டு நன்னா இருக்கு. வெண்ணை திருடுறதோட விளையாட்டு. கண்ணனை மாதிரி யாருக்கும் பிரச்சனைகள் வந்ததே கிடையாது. பிறக்கிறதுலேருந்து கிளம்புற வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ அவமானங்கள், எல்லாத்தையும் ரசித்து சிரிச்சுட்டே விளையாடின தீராத விளையாட்டு பிள்ளை. இன்னும் அழகான வாக்கு. பாரதி தவிர வேறு யாரும் சொல்ல முடியும்? கிருஷ்ணனை இதோட சிம்பிளாக டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான் பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான். லைஃபோட லெசன் என்ன கொடுப்பான், அதில் மயங்கிட்டாலும் தட்டி பறிச்சிடுவான். கொடுத்த என்கிட்ட மயங்கணும், அதுகிட்ட மயங்கின அவ்வளோதான். அதெல்லாம் கிருஷ்ணா ஸ்பெஷல் இது. அதனால் ஒவ்வொரு நாளும் ரசிங்கணும், கொண்டாடணும். ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் பாருங்க, அந்த இயற்கை அவ்வளோ அழகாக வர்ணிப்பா. என்ன ரசிங்கோ. இந்த குளிர் மாறி ரொம்ப குளிர்றது அப்படின்னு ஆரம்பிக்கப்படாது. என்ன குளிர்றது, கத்திரி வெயில் தாங்கலை ஆனாலும் என்ன தான் இருக்குது. அக்செப்டன்ஸ் வேறு வழியே கிடையாது. சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. சுவாமி சொல்கிறார், உனக்காக டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது.
ஆகமா பாயினோ அனித்யாக சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இதெல்லாம் இந்திரியங்களுடைய சேர்க்கையினாலே உண்டாகிறது. அதனாலே அர்ஜுனா இவற்றை பொறுத்துக்கொள், அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ பொறுத்துட்டு தான் ஆகணும். இந்த சியாச்சின்லாம் போனோம் வச்சுக்கோங்க, கார்கில்லாம் -30, நமக்கெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. நமக்கெல்லாம் 16 டிகிரிக்கே தெரியவே தெரியாது. 25க்கே மார்கழி பயங்கரமாக குளிர்றதுன்னு வளரேன்னு இருக்கும். இங்கே கூட்டி மாதிரி இருக்குது, கொடைக்கானல் மாதிரி இருக்குது. அப்பயே தெரியாது ஒழுங்காக போகலன்னு தெரியாது. ஃபேஸ்புக்கில் பார்த்தா சென்னை அப்படி குழு குழு என்று என்னடா 25 டிகிரிக்கு எவ்வளோ சீனிங்க, வெறும் 25 டிகிரிக்கு. பத்ரிகாசம்லாம் போனால் -2, கார்கில்லாம் -50. அதில் நம்மளுடைய மிலிட்ரி மேன் நின்றுட்டு இருக்கான்னா அப்போ நாமெல்லாம் எவ்வளவு தூரம் வாயை பொத்திண்டு ஒழுங்காக சந்தோஷமாக வாழணும்னு பார்த்துக்கணும். -50 ஒரு மனுஷனால் ஜீவிக்க முடியுமா? பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஒத்த ஆளாக அப்படியே நின்றுட்டு இருக்கணும்னா நிஜமாகவே தவம் பண்ணிட்டு இருக்காவா? அவளெல்லாம் கூட ஒரு சந்தோஷமாக வருஷத்துக்கு ஒரு தடவை மனைவியை பார்க்க வரா, குழந்தையோட பார்க்க வரா, 10 நாள் ஃபேமிலியோடு இருக்கா, அதெல்லாம் சந்தோஷமாக அங்கே போய் நிற்கிறா. நம்ம டெய்லி பார்க்கறதுனாலே நமக்கு மரியாதை தெரிய மாட்டேங்கிறது, கூட இருக்கவாட மகோன்னதம் புரிய மாட்டேங்கிறது. இப்போ இழந்த பிறகு புலம்பி பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது ஆனந்தமாக சந்தோஷமாக பகவான் கொடுத்துருக்கான். இவர்களோடு என்னை வாழும்படியாக வச்சுருக்கான். அவனுக்கு தெரிஞ்சு தான் என்னை இங்கே வச்சுருக்கான். மானுக்குன்னு தனி காடு கிடையாது. எங்கே சிங்கம் சிறுத்தை புலி நரி ஓனாய் எல்லாம் இருக்கோ அந்த காட்டுக்குள்ளத்தான் மானுக்கும் வாழ்க்கை. இதுக்கு நடுவில் தான் மான் புல்லு மேயணும், இதுக்கு நடுவில் தான் மான் காதல் பண்ணணும், இதுக்கு நடுவில் தான் புள்ள குட்டி பெற்றுக்கணும், இதுக்கு நடுவில் தான் ஜெயிக்கணும். ஒரு பெரிய மான் நல்லா ஜம்முன்னு இருக்கு, வயசான மான்னா எத்தனை சிங்கம் எத்தனை சிறுத்தை எத்தனை புலி எத்தனை ஓனாய் எத்தனை பதுங்களை பார்த்து ஜெயிச்சு வந்து நிற்கிறது. மான் ஒரு தடவை கூட சிங்கத்தை அடித்ததில்லை, கடிச்சதில்லை. பகவானே என்ன சிங்கம் படாத பாடுபடுத்துறது, இது காலை உடைக்கப்படாதா? நான் ஓடுறேன், எனக்கு கால் இருக்கு, நான் ஓடுறேன், சிங்கம் என்ன வேணா பண்ணடும், என் உயிரை நான் காப்பாற்றிப்பேன். ஓடுறதுல ஓடுவோம், என்ன ஆகிட போகிறது? ஓடி ஓடி தானே அந்த மான் இருக்கு. இந்த டென்ஷன் நடுவில் காதல் வேற பண்ணுறது, இதுக்கு நடுவில் குழந்தைகளை பெற்றுக்கிறது. அந்த குழந்தைகளை வளர்க்க சொல்லி ஓடு ஓடு, பிறந்தோடனே உதைக்கும், ஓடு 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 ஓடு. இப்போ தானேமா பிறந்தேன் கதைகளுக்கு, முதல்ல ஓடு, இல்லைன்னா சிங்கம் தூக்கின்னு போய்டும், பார்த்துக்கோ. ஓடு 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 ஓடு. இந்த ஒட்டகச்சிவிங்கெல்லாம் பார்க்கணும், பிறந்தோடனே குட்டியை உதைக்கும், எழுந்து நிற்கணும், எழுந்து நின்று ஸ்டெபிளைஸ் ஆகி ஓட ஆரம்பிக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கை உன் காலில் நீ ஓடு. குழந்தைகளுக்கு அப்பா இருக்கேன் அம்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க, பகவான் இருக்கான், ஓடு, தைரியமாயிரு, நம்பிக்கையோடு ஓடாதேன்னு சொல்லாதீங்க. ஓடணும், பகவான் இருக்கான். சரியாக பார்த்தா சிங்கம் புலியை விட மான் தான் வசதி. இவ்வளவு பேரை ஏமாத்திட்டு ஜெயிச்சு நிற்கிறது இல்லை. அதனால தான் சனாதன தர்மம் வசதி. இத்தனை பேர் ஏமாற்றினா, இத்தனை பேர் நம்பிக்கை துரோகம் இவ்வளவு பண்ண பிறகு கூட இன்னைக்கும் ஜம்முன்னு ராமர் கோயில் கட்டிருக்கோம் இல்லையா? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நாம் சர்வைவலில் ஃபிட்டஸ்ட் யாருன்னா ஹிந்துக்கள் மட்டும்தான் இன்னி வரைக்கும் ஃபிட்டஸ்ட்டு. டைனாசர்லாம் காணாமல் போயிடுது. ஆனால் வீட்டில் காக்ரோச் உட்காந்துட்டு இருக்கு ஜம்முன்னு, 15 மாடி ஏறுறது. சர்வைவல் ஜம்முன்னு தெரிஞ்சிருக்குல்ல. சனாதன தர்மம், ஹிந்துக்கள் வசத்தியானவர்கள். அதனால் ஜோரா அவன் இருக்கான். ஒவ்வொரு பொழுதையும் அனுபவிப்போம், ஒவ்வொரு பொழுதையும் கொண்டாடுவோம். எல்லோரும் கூடி இருந்து குளிர்ந்து எல்லாரும் அழிச்சுட்டு போய் நந்தகோபுரை எழுப்பி, யசோதையை எழுப்பி, பலராமனை எழுப்பி, நப்பின்னை பிராட்டியை எழுப்பி, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். என்ன வார்த்தை! யானையோட சண்டை போட்டால் யானை தோத்து போகிறதாம். நந்தகோபுரம் இப்படி நிற்கிறாராம். அந்த ஒரு வீரம், காம்பீரியம் ஆண்டாளுக்கு. நப்பின்னையை எழுப்பி, கிருஷ்ணனை எழுப்பி கிருபா பண்ணுன்னு சொல்லி, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிய. ஆரம்பத்தில் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு. ஞாலத்தை எல்லாம் நெடுங்க முரல்வன பாலண்ட வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல் வனசங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய்.
கண்ணன் பார்த்தா என்கிட்ட இருக்க எல்லாம் நீ பிடிங்கன்னு போயிட்டா நீ வந்துடும், பஜனைக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இது இல்லாமல் நான் அப்படி இருக்கிறது, நீ வா நாங்கள் பஜனை பண்ணிட்டே வரோம், நீ கூடவே வா, அவ்வளோதான். இவ்வளோதான் அடி. இதெல்லாம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான் ஆரம்பித்து உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக, ஏதோ பார்த்து செய்யலாம் இல்லை, நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும். நானும் இவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இருக்கேன், இந்த கூடாரவழிக்கு ஒரு பொம்பளை வீட்டில் இருக்க நகையை எடுத்து போடுறதே கிடையாது. எல்லா நகையும் போட்டுட்டு போய் சுவாமி முன்னாடி நிற்க வேண்டாமா? கொடுத்துருக்கானேன்னு எப்போ பார்த்தாலும் கல்யாண வீட்டுக்கே போட்டுருப்பேளா? பார்த்த சாரதியை பார்க்க போன, என்னடி நல்லா மாலை போட்டிருக்கே, இன்னும் கூட 2 போடலாம் போல 2 கொடுக்க வேண்டாமா? அவன் அப்படி கொடுக்கணும். அவ்வளோ வழக்கா சொல்கிறார். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே. முடிச்சிட்டாடி? இல்லை, இனிமேல் தான் இருக்குது. அதன் பின்னே பால் சோறு மூட, சாப்பாட்டை சாதத்தை பாலில் வேக வச்சு அது முங்கும்படியாக நெய் பெய்து. பால் சோறு மூட நெய், மூடனே இல்லை, மூட நெய், பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அப்படி பிரசாதம் எடுத்து அப்படி கொடுத்தா இங்கே நெய் வழியணும். வச்சுச்சோ நெய் வழிகிறதேன்னு நாக்க வச்சு அப்படி இழுக்கணும். இந்த கை உடைக்கப்படாது, இந்த குழந்தைங்க மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு. பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து. கிருஷ்ணா நன்னா அலங்காரம் பண்ணிட்டு உன்னோட பிரசாதம் எப்படி கோபக குழந்தைகளோட வனபோஜனம் பண்ணல. பிப்ரத்வேனும் ஜட்டரபட யோகோஷன் கவேத்ரேச்ச கக்ஷே வாமே பானௌ மஸ்ருண கபலம் தத் பலானி அங்குலிஷு. வத்சவனம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த பிருந்தாவனத்தை தள்ளி வெளில போகணும். பிருந்தாவனம் குட்டி டெரிட்டரி. பிருந்தாவனம் தனி, கோகுலம் தனி, பர்சானா தனி, நந்தகாவ் தனி, பில்வவனம் தனி, பாண்டீரவனம், ராதா கல்யாணம் நடந்த பாண்டீரவனம் தனி. இதெல்லாம் சேர்ந்து பிருந்தாவனம் இல்லை. இதெல்லாம் சேர்ந்து விரஜபூமி, அதில் ஒரு சின்ன பார்ட்டு மட்டும்தான் பிருந்தாவனம். எல்லாலையும் பிருந்தாவனத்தில் கிடையாது. காளிய மோக்ஷம், கேசி வதம், சில விஷயங்கள் மட்டும்தான் பிருந்தாவனத்தில். ராசலீலைக்கு கூப்பிடுறது, ராசலீலை நடக்கிறது, இதெல்லாம் தான் பிருந்தாவனம். பகவான் அகாசுரவதம், பகாசுரவதம், வத்சாசுரவதம் பண்ணதெல்லாம் வேறு இடத்துல. ராதா கல்யாணம் பண்ணது பாண்டீரவனத்தில். விப்ரபத்னிகளுக்கு அனுகிரகம் பண்ணது இன்னொரு இடத்துல. அக்ரூருக்கு அனுகிரகம் பண்ணது இன்னொரு யமுனை இடத்துல. பழக்காரிகிட்ட பழம் வாங்கினது கோகுலத்தில். கம்சனை வதம் பண்ணது மதுராவில். நிறைய இருக்குது இடங்கள். யமுனையோட இந்த கரை அந்த கரை மாற்றி 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 லீலைகள் பண்ணியிருக்காங்க கண்ணன். அத்தனை ஆச்சரியம். அப்போ ஜோரா ஆண்டாள் அப்படி கேட்குறா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. இந்த கோப குழந்தைகளோட பகவான் இந்த வத்ச வனத்தில் தான் சாப்பிட்றான். இடது கையில் ததியோண்ணம் வச்சுண்டு, விரல் இடுக்கில் ஊறுகாய் வச்சுண்டு, இடுப்பில் புல்லாங்களும் ஸ்டைலாக. பிப்ரத்வேனும் ஜட்டரபட யோகோஷன் கவேத்ரேச்ச கக்ஷே வாமே பானௌ மஸ்ருண கபலம். தச்சிமம்மு இடது கையில் சாப்பிட்றானா மாட்டுக்கார பையன். இடக்கை வழக்கை தெரியாத அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். அவள் கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டான். அப்பப்போ மறந்து போயிடுமா எது லெஃப்ட்டு எது ரைட்டுன்னு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ரிஷி பார்த்தா, எதுக்கடா கண்ணை பார்த்தா லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற, ரைட்டில் சாப்பிட்றா. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் போதும், பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக ரைட் ஹேண்டை ஃப்ரீயாக வச்சுருக்கேன்னுட்டான். நம்மளை காப்பாற்ற டக்குன்னு ரைட் ஹேண்ட் தான் அப்படி கொடுப்பான பகவான் நம்மகிட்ட. நல்லா மா சுச்ச ரைட் ஹேண்டில் தான் எழுதி வச்சிருக்காரு. வருந்தாதே மாமேக்கம் சரணம் வரது எல்லாம் ரைட் ஹேண்ட், கவலைப்படாத நான் இருக்கேன். அபயம் ரைட் ஹேண்டா. அவன் சாப்பிட்றதுக்குலாம் லெஃப்ட் ஹேண்டு தான், ஏதாவது அடிக்கிறதுக்குலாம் லெஃப்ட் ஹேண்டு தான். அசுரால அனுகிரகத்துக்கு ரைட் ஹேண்ட். ஸோ கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் ரைட். கிருபா பண்ணிகிட்டே இருக்கான், வாங்கி அனுபவிச்சுட்டே இருக்கணும். கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் கேட்குறா, இந்த கொண்டாதவன் அதுக்கு நகைக்கு நிறைய ஞானம் வியாக்கியானம் வைராக்கியம் என்னெல்லாம் சொல்லலாம். ஜென்ரலாக எடுத்துப்போம், நம்ம லெவலுக்கு நம்ம யோசிப்போமே. பரவாயில்ல, நகையில கேட்பேன். கிருஷ்ணன் கொடுத்தானா போட்டுக்க நன்னா தானே இருக்கும், ஆனந்தமாக தானே இருக்கும். பெருமாளுக்கு தாயாருக்கு சாத்தின ஒரு புடவை கொடுத்தா, கண்ணில் ஒத்தின்னு கொடுத்தா நன்னா தானே இருக்கும். எத்தனையோ ஸ்திரீகள் தாயாரை பார்க்குறதுலாம் இன்றைக்கி என்ன புடவைன்னு தானே பார்க்குறா. இல்லைன்னு யாராவது கை தூக்க பார்க்கலாம்? சத்தியமாக தூக்க முடியாது, உங்களுக்கு எனக்கு தெரியும். அது தப்பு கிடையாது. அலங்காரம் சர்வலங்கார பூஷித்தையாக தான் ருக்மிணி கிருஷ்ணனோட வந்தாள்னு இருக்குது.
எல்லாம் உங்ககிட்ட கேட்குறோண்டா கண்ணா, இவ்வளவு எங்களுக்கு கொடுத்துருக்கே. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாமாச்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. எங்கேயோ கேட்க ஆரம்பிச்சு கடைசியில் கிருஷ்ணா உனக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாற்றிட்டுறா கிருஷ்ணா. உன்னிஷ்டம் என்னிஷ்டமாக என்னை இருக்க வச்சுடு கிருஷ்ணா. எதெல்லாம் என் பக்கத்தில் வர விடாமல் உன்னை தடுக்கிறதோ அது எல்லாம் மாற்றிடு கிருஷ்ணா. மற்றை நம் காமங்கள் மாற்று எல்லாம் மாற்றிடு கிருஷ்ணா. இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து புதுசாக உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாதிரி தூங்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி சண்டை போடணும். பகவத்கீதை சண்டை போடுறதுக்கு தான், அஹிம்சைக்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தப்பான வியாக்கியானம். சண்டையை ஒழுங்காக போடுன்னு சொல்கிறதுக்கு தான் பகவத்கீதை. பிரச்சனை வந்தால் ஓடாதே, சமாதானம் சண்டை போடு, என்ன வேணால் பண்ணலாம் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும்படியாக. கிருஷ்ணா இந்த க்ஷணத்திலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கு பிடிச்சபடி என்னை மாற்றிவிடு. அவ்வளோதான். இதுதான் ஆண்டாளுடைய பாதை. எல்லாம் வேண்டாம், எல்லாம் வேணும், நீ வேணும், உனக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன், எனக்காக இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த நிமிஷத்துலேருந்து இப்படி வேணா சொல்ல. 2025 ஜனவரி 1 இன்று முதல் நல்ல நாள். கிருஷ்ணா உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் இனி ஒரு வாழ்க்கை, இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो सद्गुरुनाथ भगवान की जय, समस्त भागवदल को जय. गोविंद नाम संकीर्तनम गोविंदा, जय जानकी कांत स्मरणम, जय जय राम राम गोपिका जीवन स्मरणम, गोविंदा गोविंदा. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय, जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा. भगवानुடைய கிருபை. போன வருஷமும் ஒரு கதை பண்ணேன், இந்த வருஷமும் கதை பண்ணிட்டேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. भगवत अनुग्रह